ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருவரும் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க இந்த வசனத்தின் மூலியமா பயன்படுத்தி கொள்ளுங்க. வசனங்கள் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சபையில எடுத்துக்கொண்டு இருக்கிற சத்தியம். ஆமென். எதுக்காக இந்த சத்தியத்தை நாங்க கான்சென்ட்ரேட் பண்றோம்? வெறும் இந்த சபையில என்ன இருக்குது? சத்தியம். சத்தியம்னா என்னது? வசனங்கள். வேர்ட் பை வேர்ட் அப்படின்னா வார்த்தைக்கு வார்த்தை. வார்த்தை என்ன சொல்ல வரார் ஆண்டவர்? நமக்கு அந்த வார்த்தையில நமக்கு என்ன வேணும்? ஆமென். கர்த்தருக்கு என்ன வேணும்? இங்க நமக்கு நம்ம இருக்கிறோம் இல்லையா? இந்த மனுஷன் இருக்கிறோம் இல்லையா? இந்த மனுஷன் மூலியமா கர்த்தருக்கு என்ன வேணும்? அதோட ஆன்சர் தான் எங்க இருக்குது? சத்தியத்துல இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. கேட்டு பயன் உள்ளதாய் மாறுங்க. வசனங்களை அறிஞ்சு கொள்ளுங்க. சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கட்டும். ஒருத்தரோட வாழ்க்கை ஆண்டவர் ஏதோ காப்பாத்தட்டும், வழி நடத்தட்டும். Amen. Hallelujah. The God bless you, each and everyone who is seeing us virtually. Hallelujah. Amen. கர்த்தர் உங்களுக்கு ஏதோ இந்த வசனங்கள் மூலியமா பயனுள்ளதாய் மாறட்டும். Hallelujah. நம்ம வசனத்தை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். வாரமாய் நம்ம வசனங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நான் வசனத்தை ஆதியாகம் 23ஆம் அதிகாரத்துல போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஆமென். அது நடுவுல பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸாவும் இருக்கும். ஆமென். ஏனென்றால் ஆதியாகத்துல இருந்து 1ஆம் அதிகாரத்துல இருந்து நாங்க சபைக்கு நாங்க சொல்லிட்டு வரோம். இப்ப நடுவுல 23ஆம் அதிகாரம் எடுத்த உடனே ஆபிரகாம் சன்னதி எங்கிருந்து வந்துச்சு, ஐசக் எப்படி, இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். அதுக்கு நாங்க கூடிய சீக்கிரமாக ஆதியாகத்துல இருந்து ஏதோ வசனங்களை எடுக்க நாங்க ஆரம்பிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு என்ன வேணும்? கர்த்தர் ஏன் இந்த உலகத்தை படிச்சாரு? ஏன் இந்த உலகத்துக்காக வந்தாரு? மனுஷர்களை ஏன் உருவாக்குனாரு? ஆதாம் ஏவாளை ஏன் உருவாக்குறார் ஆண்டவர்? ஆமென். ஹல்லேலூயா. அவங்க ஏன் அந்த கனியை புசிச்சாங்க? அவங்க ஆவியே செத்து போச்சு. ஆமென். நெக்ஸ்ட் ஆபிரகாம் ஏன் வராங்க? நோவா ஏன் வராங்க? நெக்ஸ்ட் நம்ம எல்லாம் ஏன் வந்திருக்கிறோம் இந்த உலகத்துல? ஆவிகள் எங்கிருந்து உருவாகி இருக்குது? தள்ளப்பட்ட தூதன் எங்கிருந்து வந்தான்? லூசிபர் யாரு? இந்த வீடியோ எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம் இந்த வீடியோ மூலியமா நாங்க கூடிய சீக்கிரம் தெரிவிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வீடியோ இப்ப நாங்க எடுத்துக்கொண்டு இருக்கிற இந்த வசனம் எதுக்கா இருக்கும் என்றால் பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட். ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள யார் இருக்கிறாங்க? இந்த மனுஷன் யாராய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்? ஆமென். உலகத்தை உருவாக்கும் போது ஆண்டவர் எப்படியா இந்த மனுஷனை உருவாக்குனாரு? ஆமென். யாராய் ஆண்டவர் உருவாக்குறாரு? 3 மனுஷர்களாய் ஆண்டவர் உருவாக்குறாரு. அதுதான் பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட். ஆமென். அதுதான் யாரு? சரீரம், ஆத்மா, ஆவியாய் உருவாக்குறாரு. ஆமென். முதலாக ஆண்டவர் ஆதாமை உருவாக்கும் போது, ஆமென், அவரோட சுவாசத்துல இருந்து அவரோட நாசியில ஊதும் போது அவனுக்குள்ள யார் வராங்க? ஆத்மாவும் ஆவியும் உருவாக்குறாங்க. இந்த சரீரத்தை ஆண்டவர் களிமண்ணால உருவாக்குறாரு, மண்ணுல இருந்து உருவாக்குறாரு. உருவாக்கி இந்த சரீரத்துக்கு என்ன இல்ல, ஜீவன் இல்லாம இருந்துச்சு. இந்த ஜீவன் யாருக்கிட்ட இருந்து வருது? ஆண்டவர் கிட்ட இருந்தே வருது. ஆண்டவரோட ஜீவன்ல இருந்தே. ஆமென். ஆவியானவர் அப்பாவே, ஏசப்பாவே, பிதாப்பாவே இந்த மனுஷனுக்குள்ள உருவாகுறாங்க. அதுதான் ஆதாம் ஏவாளுக்குள்ள உருவாகுறாங்க. ஆமென். இங்க என்ன ஆயிடுச்சு? இங்க ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு. ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. ஜெனிசிஸ் chapter 3 verse 3. ஹல்லேலூயா. பயபக்தியாய் வசனங்களை கேளுங்க. ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தோட்டத்துல கனிகள் உண்டு. தோட்டத்துல என்ன பண்றாரு? கனிகளை உருவாக்கி வைத்திருக்கிறாரு. அங்க ஒரே ஒரு கனியை மாத்திரம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? புசிக்க கூடாது என்று சொல்றாரு. படிங்க.
ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். பாருங்க, அந்த பர்டிகுலரா ஒரு வார்த்தையை சொல்றார் ஆண்டவர். நீங்க சாகாத படிக்க இருக்கணும்னா அந்த கனியை என்ன பண்ணக்கூடாது? புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது. ஆமென். இங்க மனுஷன் என்ன நினைச்சு கொண்டா, இந்த சரீரம் செத்து போயிடும், என்னோட உயிர் போயிடும் அந்த கனியை தொட்டால் என்று, இல்லையா? ஆனா அந்த மனுஷனுக்கு தெரியல யார் சாக போறான்னு. ஆண்டவர் யாரை சொன்னான்னு யாருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரியவில்லை. ஆனாலும் அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க, போய் தொடுறதுக்கும் புசிக்கிறதுக்கும். பிசாசானவன் சர்பத்தின் மூலியமாய் வரான், அது செகண்டரி. ஆனா அந்த மைண்ட் உருவாகுது, உருவாகித்தானே பிசாசானவன் வரான். ஆமென். வந்து ஆண்டவர் பத்தி சொல்லி கொடுக்கிறா, இல்ல நீ போய் புசி, ஒன்னும் ஆகாது என்று. ஆமென். படிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஹல்லேலூயா. இவங்க என்ன சொல்லிடுறா, நீங்க அது புசிக்கும் போது என்ன ஆயிடுவீங்க? ஆண்டவரை போல ஆயிடுவீங்க, நீங்க சாக மாட்டீங்க, ஒன்னும் ஆகாது, நீங்க அது புசிக்கலாம், தேவர்களை போல ஆயிடுவீங்க, ஆண்டவரை போல ஆயிடுவ. ஆமென். இந்த பொய்யை இவங்க இருவரும் நம்பினார்கள். ஆமென். இவங்க என்னதான் ஆண்டவரால உருவாகி இருந்தாலும் ஆண்டவரே அவங்களுக்குள்ள இருக்கிறாரு, கர்த்தரோட மகிமையே அவங்களுக்குள்ள இருக்குது. இருந்தாலும் இங்க நமக்கு என்ன தெரியுது? கர்த்தரை விட்டா வேற யாரும் பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் இருக்க முடியாது. அது உருவாகி இருந்தாலும். அந்த மாதிரிதான் லூசிபர் என்ன பண்ணா? கீழே விழுந்தா, இல்லையா? பரலோகத்துல இருந்து கீழே விழுறான். எங்க இருக்கிறான்? அவன் பரலோகத்துல இருக்கிறான். இருந்தும் அங்க என்ன ஆகுறான்? கீழே விழுறான். அவரோட பெருமை நிமித்தம், இருதயத்தின் பெருமை நிமித்தம். அங்கேயும் என்ன குறிக்குது? கர்த்தர் தான் நல்லவரா இருக்க முடியும், உண்மையா இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி சொல் ஆண்டவருக்கு. ஆமாப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான் இருக்க முடியும், நல்லவரா இருக்க முடியும், நீங்க தான் குட். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இங்க என்ன ஆயிடுச்சு? இந்த காரியத்தை அவன் புசிச்ச உடனே எல்லாருக்கும் தெரியும், இல்லையா? அவன் புசிச்ச உடனே அங்க என்ன ஆகுது? அவன் மரித்து போகிறான். ஆமென். வசனங்கள் படிக்கும் போது அங்க என்ன ஆகுது? இந்த வர வசனங்கள்ல ஜெனிசஸ் 3 அப்படியே படிச்சுட்டே வரும்போது அங்க என்ன ஆகுது? மரித்து போறான். யார் மரித்து போறது? உள்ள இருக்கிற இந்த ஆவி. ஆமென். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆமென். ஏசப்பா, பிதாப்பா, ஆவியானவரப்பா, அவங்க 3 பேர் வேற. அவங்க மாதிரியே மனுஷனுக்குள்ள 3 பேரை படைத்து இருக்கிறார் ஆண்டவர். சரீரம், ஆத்மா, ஆவி. அதே மாதிரி 3 பேரை படைத்து இருக்கிறாங்க. இப்போ யார் செத்து போறது? மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி செத்து போறான். எப்போ அந்த கனியை புசிக்கிறானோ, நன்மை தீமை என்ற அந்த கனியை புசிக்கிறானோ, குட் பேட் இருக்கிற அந்த கனியை புசிக்கிறானோ, இந்த மனுஷன் செத்து போறான். ஏன் அந்த நன்மை தீமை என்று சொல்லுது? ஆண்டவருக்கு மனுஷனுக்குள்ள வைத்தது எது? ஆதாம் ஏவாளுக்குள்ள உருவாக்கும் போது வைத்தது வெறும் நல்ல தொண்டிதான். அவரை மாதிரி அந்த எண்ணங்கள் வைத்தாரு. அவரை மாதிரி அந்த என்ன சொல்றது, நிச்சயத்துக்கும் உண்மையாகவும் சத்தியமாகவும் நீதியாகவும் வைத்த அந்த குணங்கள். ஆனா அந்த கண்ணில என்ன இருந்துச்சு? கெட்டது இருந்துச்சு, நல்லதும் இருந்துச்சு, கெட்டதும் இருந்துச்சு. ஆண்டவருக்கு மாத்திரம்தான் நல்லதும் கெட்டதும் பகுத்தறிவு தெரியும். ஆனா ஆண்டவர் கெட்டது செய்ய மாட்டாரு, அவரால முடியாது, இம்பாசிபிள். ஆமென். ஆனால் உருவாக்குறதுக்கு செய்ய முடியும். இதைத்தான் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம. அது உருவாக்கி இருந்தாலும் உருவாக்குனவர் தான் நல்லவர், அவரால் தான் இருக்க முடியும், உருவாக்குறதுனால ஆக முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப என்ன ஆயிடுச்சு? இவன் செத்து போயிட்டானா? 3வது மனுஷன். ஆமென். இந்த மனுஷனுக்கு தெரியல. யாருக்கு? ஆதாமுக்கு தெரியல யாரு செத்தாங்கன்னு. ஆனா அவன் உயிர் வாழ்றான் உலகத்துல.
புரியுதுங்களா? இப்போ இது இந்த காரியத்தை செய்துட்டான் தெரியுங்களா? சின்ன ஒரு காரியம் அவனுக்கு தெரியலாம், ஆனால் இங்க என்ன ஆயிடுச்சு? சன்னதி சன்னதியாக மனுஷர்கள் செத்ததாவே வராங்க. ஆமென். யாரு செத்ததாவே வராங்க? ஆவி செத்தவங்களாவே வராங்க. அவங்க கிட்ட ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அதுதான் யாரு? சரீரமும் ஆத்மாவும். இந்த சரீரம் தான் இன்னைக்கு யாரா இருக்குது? மைண்ட். உங்க மைண்ட் இல்லையா? ஆமென். நீ யோசிக்கிறீங்க இல்லையா? மைண்ட். இந்த ஒரு சோல் தான் யாரு? ஹார்ட். ஆமென். சோல் யார்? ஆத்மா யாரு? ஹார்ட். ஹார்ட்னா என்னது? இருதயத்துல என்ன இருக்குது? இந்த இருதயத்துல இப்ப என்ன இருக்குது? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆமென். பழைய காரியம், புதிய காரியம் எல்லாமே எங்க போய் ஸ்டோர் ஆகுது? இப்போ ஹார்ட்ல. அது யாருக்குமே தெரியாது இல்லையா? இன்னொரு மனுஷன் இப்போ உனக்குள்ள நடந்து இருக்கிற சீக்ரெட்ஸ், சின்னதுல இருந்து இருக்கட்டும், பெரியவங்க ஆகும் போது இருக்கட்டும், வாலிப வயசுல இருக்கட்டும், ஒரு வயசு ஆகும் போது இருக்கட்டும், எல்லாமே எங்க பதிச்சு வச்சிருக்கிற? ஹார்ட், இருதயம். அது இன்னொரு மனுஷன் வைத்துக் கொண்டு இருக்கிறான். இப்ப நீ எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென். உன்னோட இன்னொருத்த பேசிட்டே இருக்கிறானா? உங்களோட பேசிட்டே இருக்கிறானா இல்லையா? ஆமென். தெரியுது இல்லையா? உங்களோட சொல்லி கொடுத்துட்டே இருக்குது பாருங்க. ஆமென். என்ன யோசிக்குது? இப்ப என்ன யோசிக்குது உங்களுக்கு? இந்த வசனத்தை கவனிச்சு கொண்டே இருக்கிற அங்கே 1000 யோசனைகள் வந்துட்டே இருக்கும். அதுதான் இன்னொரு மனுஷன். அவன் தான் யாரு? சோல். புரியுதுங்களா? இந்த சரீரம் தான் யாரு? இந்த கண்ணு, மூக்கு, வாய், காலு எல்லாமே இந்த சரீரம். ஆக்ஷன். வெளிரங்கமா இருக்கிற இந்த மனுஷன். உள்ள இருக்கிற மனுஷன் யாரு? ஆத்மா. யாருக்கும் தெரிய மாட்டான். ஆமென். ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்குது? எல்லா விதமான சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆமென். எல்லா விதமான யோசனைகள் உண்டு, நினைவுகள் உண்டு, பொக்கிஷம் இருக்குது அவங்கிட்ட. உங்களோட பொக்கிஷம் எல்லாம் அவங்கிட்ட இருக்குது. ஆமென். நேத்து எங்க போனீங்க? என்ன செஞ்ச? இவ்வளவு காலமா அதோ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு? எல்லாமே இந்த ஹார்ட் கிட்ட இருக்குது. அவன் தான் இன்னொரு மனுஷன். ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் யுவர் பாடி. உன்னோட பாடியோட இன்னொரு மனுஷன் ஜெராக்ஸ் அதே மாதிரி இருப்பான். ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ ஆவி எப்படி செத்து போச்சுன்னு புரிஞ்சுச்சா? புரியுதா இல்லையா? ஆமென். எப்படி செத்து போச்சு? ஆதாம் ஆகிய மனுஷன் உருவாகும் போது அவன் என்ன பண்ணியாச்சு? சாகடிச்சுட்டான் இல்லையா? ஆமென். இப்போ இந்த உலகத்திலையும், ஆவிக்குரிய உலகத்திலையும் 5 ஆவிகள் உண்டு. ஆமென். 5 spirits. எவ்வளவு ஸ்பிரிட்ஸ் இருக்குது? 5 spirits. ஃபர்ஸ்ட் ஜான் 3:3 படிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசப்பா அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமோ, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றார். ஏசப்பா பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? அப்ப மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? ஆவி இருக்குது. அப்ப என்ன பண்ணுமா? மறுபடியும் பிறக்கணுமா? யார் பிறக்கணுமா? ஆவி. அங்க சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரா? ஆவி பிறக்கணும். ஒரு மனுஷன் என்ன பண்ணுமா? மறுபடியும் பெறாவிட்டால். யார் பெறாவிட்டால்? தன்னுடைய ஆவி. அந்த வசனம் என்ன? மறுபடியும் படிங்க. ஏசப்பா பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே 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 ஆண்டவர் சொல்றார். ட்ரூலி ட்ரூலி. ஆமென். இது உண்மை. இது உண்மையா இருக்குது. என்னது? இந்த மனுஷன் ஆவி என்ன பண்ணும்? பிறக்கணும். அப்ப ஆண்டவர் அங்க பிறக்கணும்னு சொல்றாருன்னா அந்த ஆவி என்ன இருக்குதாங்க? செத்ததா இருக்குது.
ஆமென். மறுபடியும் எப்படி செத்ததா இருக்குது? போன வாரம் கூட இந்த வசனத்தை நம்ம சொல்லியிருப்போம். ரோமன்ஸ் 5:12. ஹல்லேலூயா. சீக்கிரமாக படிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. ஹல்லேலூயா. இங்க என்ன பண்ணியாச்சு? ஒரே மனுஷனால பாவம் வந்தாச்சு. அந்த பாவம் யாருனால வந்துச்சு? ஆதாம்னால வந்துச்சு. எப்போ? இந்த கனியை புசிக்கும் போது. யாரு செத்து போந்து? ஆதாம். ஆதாம் வந்து இந்த ஆவியை சாகடிச்சான். யார் செத்து போந்து? ஆவி. அதுல இருந்து செத்து வரவங்கதான் என்ன ஆயிடுச்சு? சன்னதிகளே மரித்தவர்களாய் வராங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. என்னன்னு? ஒரே மனுஷனால எல்லாரும் என்ன ஆயிட்டாங்களா? உலகமே செத்ததா இருக்குதான். எப்போ? ஃப்ரம் த பிகினிங், ஆதாம்ல இருந்து. ஆமென். புரியுதா இல்லீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அதுல 5ஆம் அதிகாரத்துல, ரோமன்ஸ் 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் படிங்க. ரோமன்ஸ் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதல் கொப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஏன் மோசஸ் சொல்றாரு? ஆண்டவர் மோசஸ் கிட்டதாங்க எடுத்த உடனே ஆண்டவர் ரூலை கொண்டு வரார் உலகத்துல. அது வரைக்கும் மோசஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ரூல் இல்லாத இருந்துச்சு. ஆமென். அப்பதான் 10 கட்டளை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் மனுஷனுக்கு ஒரு ஒழுக்கம் வருது, ரூல் வருது வாழ்க்கையில. அது முன்பாக இல்லாத இருந்துச்சு. புரியுதுங்களா? ஆமென். இதுக்காகத்தான் இங்க யார் இங்க சாகடிச்சது? ஆதாம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மனுஷனுக்குள்ள 3 உண்டு: ஆவி, ஆத்மா, சரீரம். ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஆதாம் வந்து கனியை புசிக்கும் போது மனுஷனோட ஆவியை சாகடிச்சுட்டான். அந்த கனிக்குள்ள என்ன இருந்துச்சு? ரத்தம் இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு. ஆமென். அதை புசிச்ச உடனே மனுஷன் செத்து போகிறான். அவன் தான் ஆவி. ஹல்லேலூயா. இப்போ இதுக்காகத்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசப்பா என்ன பண்றாரு? இந்த உலகத்துக்கு வராரு. ஆமென். என்னத்துக்காக வராரு? மனுஷனுக்குள்ள ஆவியை உயிர் வர வைக்கணும் என்று, அவரோட ரத்தத்தை கொடுக்கணும் என்று. இத வந்து ஏசப்பா வந்த பிறகுதான் அவர் பண்ணல. அதுக்கு முன்பாகவே அவர் ப்ராசஸ் பண்ணி கொண்டே வராரு. நோவா மூலியமாக, ஆபிரகாம் மூலியமாக, ஈசாக்கு மூலியமாக பண்ணிக்கொண்டே வராரு. எப்படி பண்ணிட்டு வராரு? இந்த உலகத்துல பாக்குறாரு, மனுஷர்களை பாக்குறாரு. ஆமென். நோவாவை என்ன பண்றாரு? ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. உலகத்துல அவர் ஒண்டிதான் நீதிமானா இருந்தார். அந்த காலகட்டத்துல இந்த உலகம் எல்லாமே பாவம் செய்து கொண்டு இருந்துச்சான். பாவம் அப்கோர்ஸ் வந்துதான் ஆகும். ஏன்னா அங்கதான் யாரு இல்ல? ஆவி இல்லையே. இங்க ஆவி செத்த உடனே இங்க யார் வந்தாச்சு? வெளியோ யார் வந்துட்டாங்க? ஏசப்பா, பிதாப்பா, ஆவியானவராப்பா 3 பேரையும் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த உடனே இந்த மனுஷனுக்கு அப்பதான் அவனுக்கு புத்திக்கு என்னன்னு தெரியுது. அவன் நிர்வாணம் ஆயிட்டான். ஆமென். அது வரைக்கும் அவரோட மகிமை மூடிக்கொண்டு இருந்துச்சு. நம்ம ஆவியானவரோட மகிமை தன்னோட சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆவியை மூடிக்கொண்டு இருந்துச்சு. உள்ளேயும் இருந்தாங்க, வெளியும் இருந்தாங்க. இந்த மனுஷன் நாசம் பண்ணி என்ன பண்ணிட்டான்? சாகடிச்சுட்டான். ஆமென். அவங்க 3 பேர் வெளியே வராங்க. வெளியே வந்த பிறகு பாவம் சன்னதிகளுக்கு உருவாகுது. ஆமென். ஹல்லேலூயா. அதுல இருந்தும் பாருங்க பிழைத்து நோவால வந்திருக்கிறாரு. ஆமென். ஆவி இங்க உயிர் இல்ல கூட ஆண்டவரை தெரிந்து கொண்டு இருந்திருக்கிறாரு. யார் இந்த உலகத்தை உருவாக்குந்து, யார் என்ன செய்தாருங்க என்று ஈனோக்கு, நோவா. ஆமென். ஏபிள் காயின் விஷயத்துல கூட நம்ம பார்த்திருப்போம். ஏபிள் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறாரு. ஆமென். பெற்றோர்கள், முன்னோர்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் வர சன்னதிகள் ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுட்டு உண்மையா இருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன பண்ண முடியல? ரத்த உறவு கிடைக்கல. கர்த்தரோட ரத்த உறவு கிடைக்கல. ரத்த உறவு தான் யாரு? ஆவி. இதுக்காகத்தான் ஆண்டவர் நம்ம அந்த வசனங்களை நம்ம போன வாரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆபிரகாம் ஈசாக்கோட வசனங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுதான் என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறாரு. அவரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேசத்தை விட்டு வெளியே வர சொல்றாரு. ஆமென். வெளியே வர வைத்து அவரை என்ன பண்றாரு? அவருக்குள்ள வரணும்
யாரு? நம்ம ஆவியானவரப்பா, பிதாப்பா, ஏசப்பா உள்ள வரணும் என்று, சன்னதிகளை உருவாக்கணும் என்று, இந்த மனுஷனை மறுபடியும் உயிர் வர வைக்கணும் என்று ஆபிரகாமின் சன்னதியில இறங்கி வராரு. ஹல்லேலூயா, ஆமென். நோவா மூலியமாய் சன்னதிகளை உருவாக்குறாரு. ஏனென்றால் 6ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 6ஆம் வசனத்துல என்ன பண்றாங்க? பாவம் செய்து உலகத்தை நாசம் பண்றதுனால ஆண்டவர் என்ன பண்ற, இந்த உலகத்தை அழிச்சிடுறாரு. அழிச்ச பிறகு மறுபடியும் புதிதாக உருவாக்குறாரு. நோவா காலத்துல வெறும் அவரும் அவர் குடும்பத்தின் மூலியமா 8 பேர் வைத்துதான் இந்த உலகத்தை உருவாக்குறாரு. சன்னதியை உருவாக்கி கொடுக்கிறாரு. அந்த சன்னதியில வரும்போது ஆபிரகாம் வராரு. இப்ப இந்த ஆபிரகாம்னாலதான், இந்த நீதிமான் நிமித்தம் தான் சன்னதிகள் உருவாக்கப்படுறார்கள். அல்லேலூயா. இந்த ஆதாம் மூலியமா ஆண்டவர் என்ன பண்ணாரு? சன்னதிகளை உருவாக்கணும் என்று காத்து இருந்தாரு. ஆனா இந்த மனுஷன் இங்க சாகடிச்ச பட்சத்துல இங்க யார் ஆயிட்டாங்க? இருவர் ஆயிட்டாங்க. ஆமென். ஆத்மாவும் சரீரம் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணணும்? இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாத போனதுனாலதான் சன்னதியை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர் தான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. இப்போ இது இப்படி இருக்கட்டும். ஆபிரகாம் சன்னதியை உருவாக்கியாச்சா? நான் அப்பவே சொன்னேன், மனுஷனுக்குள்ள இந்த உலகத்துல எவ்வளவு ஆவிகள் உண்டு? 5 பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன படிச்சீங்க? இப்போ ஜான் 3:3 படிச்சீங்க. ஆமென். மனுஷனுக்கு அப்ப ஆவி உயிர் வரணுமா? மனுஷனோட ஆவி ஆயிடுச்சா? ஆமென். நெக்ஸ்ட் ஆவி கர்த்தரோட ஆவி. ஆமென். ஜான் 4:24, யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாரோட ஆவி? கர்த்தரோட ஆவி, காட். படிங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் யாரா இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். காட் யாரா இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அப்ப அவருக்கும் ஆவி உண்டா? ஃபர்ஸ்ட் யார பார்த்தோம்? மனுஷனை பார்த்தோம், அவனுக்கு ஆவி உண்டு. இப்ப யாரை பார்க்கிறோம்? தேவனுக்கு ஆவி உண்டு. படிங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்போ யார் அவரை தொழுது கொள்றது? ஒரு மனுஷன். ஆமென். ஒரு மனுஷன் என்ன பண்றான்? ஆண்டவரை ஆராதிக்கிறான். ஆமென். உலகத்துல இருக்கிற அப்ப அந்த மனுஷனுக்கு என்ன வேணும்? ஆவி இருக்குது, வேணும். அப்போ ஆமென். ஆவி இருக்குதா? மனுஷனுக்கும் ஆவி இருக்குதா? இப்ப ஆண்டவருக்கும் ஆவி இருக்குதா? இப்ப 2 ஆவிகளை பார்த்தாச்சு இல்லையா? ஒன்னு ஜான் 3:3 பாத்தீங்க, யோவான் 3:3 பாத்தீங்க. இன்னொன்னு ஜான் 4:24, யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பாத்தீங்க. இன்னொன்னு 3ஆவது வசனம் படிங்க. எக்லெசியாசஸ் 3:21, மிருகத்தின் ஆவி, அனிமல் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. படிங்க, வசனத்தை படிங்க. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமி இருங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா. உயர யார் ஏறுதா? மனுஷனோட ஆவி. மனுஷன் மரித்த பிறக்கும் அவன் எங்க போனோம்? பரலோகத்துக்கு போகணும், இல்ல பாதாளத்துக்கு போகணும் இல்லையா? மனுஷனோட ஆவியும் உண்டு. யாரோட ஆவியும் இருக்குது? இப்போ மிருகங்களோட ஆவிகளும் உண்டு. ஆமென். ஆனால் அந்த மிருகத்துக்கு என்ன இல்ல? நினைவு இல்ல. நம்மள மாதிரி அதுக்கு என்னாவாது? போய் கஷ்டப்படாது. ஆனா அதுக்கு யார் உண்டு? ஆவி உண்டு. அதை பத்தி நான் இன்னொரு நாள் நான் எடுக்கிறேன். ஆமென். மிருகங்கள் குறித்து நான் இன்னொரு நாள் எடுக்கிறேன்னு இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிருந்து இல்ல. ஆமென். வெறும் நம்ம மனுஷனை பத்தி பார்த்திருப்போம், ஆண்டவரை பத்தி பார்த்திருப்போம், பிசாசுகளை பத்தி பார்த்திருப்போம். ஆமென். மிருகத்தை பத்தி பார்த்திருந்தில்ல இல்லையா? ஆமென். அது இருக்கட்டும். நாலாவது பேய்களோட ஆவி. யாரு? பேய்களோட ஆவி. வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Matthew 8:16. படிங்க.
அஸ்தமான பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணையாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். ஆவிகளை துரத்தி, அப்ப மனுஷனுக்குள்ள யார் வரா? ஆவி வரா. அப்ப ஆவி யாரா இருக்கிறான்? பிசாசும் ஆவியா இருக்கிறான். இந்த வசனத்துல நமக்கு என்ன வேணும்? பிசாசும் யாரா இருக்கிறான்? ஆவியா இருக்கிறான். புரியுதுங்களா? இந்த ஒரு இவ்வளவு ஆவிகளை வைத்தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற. தெரியுதுங்களா? கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு ஆவிகள் இருக்கு தெரியுதா? ஆமென். வாழ்க்கை எவ்வளவு ஃப்ரீயா வாழ்ந்துட்டு இருக்கிற. கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஆண்டவரும் பிசாசும் போராடி கொண்டே இருக்கிறார்கள் உலகத்துல. ஆமென். ஐந்தாவது, ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்களோட ஆவி. ஆமென். வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 1ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம். Hebrews 1 verse 7. படிங்க. தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களையும் காற்றுகளையும் தம்முடைய ஊழியக்காரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லுகிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க தேவ தூதர்களும் யாரா இருக்கிறாங்க? ஆவிகளா இருக்கிறாங்க. ஆமென். மறுபடியும் அந்த வசனம் படிங்க. தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும். யாராகவும்? காற்றுகளாகவும். காற்றுனா என்னது? காற்று. ஆவியை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது இல்லையா? அதுதான் அங்க காற்று நாங்க சொல்ல வராங்க. ஆமென். இங்க இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு, கேஜேவி வெர்ஷன்ல. அந்த ஏஞ்சல்ஸ் he said, who maketh his angels spirits. ஆண்டவர் ஏஞ்சல்ஸ் எப்படியா பண்ணி இருக்கிறாரா? ஸ்பிரிட்ஸா உருவாக்கி இருக்கிறாராம். ஆமென். and his ministers a flame of fire. ஹல்லேலூயா. யாரா உருவாக்கி இருக்கிறாரு? ஆவிகளாய் உருவாக்கி இருக்கிறார். ஆவியாய் உருவாக்கி இருக்கிறாரு. இதே நம்ம ஆவினா என்ன? ஆவியை நம்ம பார்க்க முடியாது. புரியுதுங்களா? இன்விசிபிள், கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதுதான் ஆவி. இப்போ உன்னோட மனுஷன் கண்ணுக்கு தெரியறானா? ஆவி மனுஷன் கண்ணுக்கு தெரியறானா? தெரியாது. ஆமென். அந்த மாதிரி தான் ஏசப்போட ஆவியும் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆவியான ஒரு அப்பா. மிருகத்தின் ஆவியும் உண்டு, அதுவும் கண்ணுக்கு தெரியாது. ஆவிகள், பிசாசு ஆவிகள் இருக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியாது. தேவ தூதர்களும் ஆவியா இருக்கிறாங்க, அவங்களும் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். இவங்க 5 பேரும், இதை விட்டுருங்க, அனிமல் விட்டுருங்க, மிருகத்தின் ஆவியை விட்டுருங்க. ஆனா மிருகமும் என்ன பண்ணுது? பிசாசு வைத்து மிருகத்தை யூஸ் பண்ணி என்ன பண்றான்? மந்திரம் செய்யறான். ஆமென். பிசாசாய் உருவாகி வரா இல்லையா? மிருகத்தை வைத்து, எலி மூலியமாக, பல்லி மூலியமாக, ஒரு கற்பாம்பூச்சி மூலியமாக, யானை, சர்பம், மிருகத்தின் மூலியமாய் ஆவி வரான் இல்லையா? பிசாசு வரான். ஆமென். இது இருக்கட்டும். நல்லா புரிஞ்சுச்சுங்களா? இப்போ ஆவிகள் 5 உண்டா? பாத்தீங்களா? இப்போ இந்த ஆவிகள் தான் என்ன பண்ணுது? நம்மளோட இப்போ போராடி கொண்டு இருக்குது. யார்கிட்ட? இந்த மனுஷனோட. ஆமென். எங்க? சரீரம், ஆத்மா, ஆவியோட. புரியுதுங்களா? ஆமென். இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏசப்பா வந்த பிறகுதான் இங்க ஆவியை உயிர் வர வைக்கணும் என்ற அந்த தீர்மானத்தை ஆண்டவர் கொண்டு வரல. அப்பயே சொன்ன மாதிரி ஆதி ஆகமத்துல இருந்து முதல்ல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த காரியத்தை செய்து கொண்டே வர்றாரு. எப்படியாய் செய்யறாரு? ஆபிரகாம் குள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு? ரத்தத்தை கொண்டு வராரு. அந்த வசனங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன் ஆபிரகாமை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு? இப்போ ஏசப்பா இந்த எழுந்து போன இந்த மனுஷன், செத்து போயிருக்கிற இந்த 3வது மனுஷனுக்கு ஆவி உயிர் வரணும். நெக்ஸ்ட் இந்த சரீரம் பாவமற்ற சரீரமா இருக்குது, அசுத்தமான ஒரு சரீரமா இருக்குது. ஆமென். ஒரு இச்சை நிறைந்த ஒரு சரீரமா இருக்குது. இந்த இருதயம் முழுவதும் பாவம் நிறைந்து இருக்குது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறாரு. அதுதான் ஆபிரகாம். அவருக்குள்ள வந்து இந்த மனுஷனோட ரத்தம் இருக்கு, உள்ள இருக்கிற ரத்தம், இத கிளீன் பண்ணணும்.
ஆமென். மனுஷனோட ரத்தத்தை சுத்தமாக்கிட்டால் அவரோட வர சன்னதிகள் சுத்தமா வருவாங்க. ஆமென். அது வர 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 அங்க யாரா ஆயிடுவாங்க? ஆவியா ஆயிடுவாங்க. ஆவி உயிர் வந்துரும். ஆமென். எதுக்காகத்தான் ப்ராசஸை பண்றாரு? அப்பதாங்க ஆபிரகாமோட பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அதுதான் ஐசக். அவர் மூலியமா தான் சன்னதிகள் உருவாவாங்க. இது யாருக்கும் தெரியல. சன்னதிகள் உருவாவாங்க, சன்னதிகள் உருவாவாங்க. எல்லாரும் நினைச்சு கொள்றது ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல, பிள்ளை பிறந்துட்டாங்க. அப்போ நிறைய அவர் மூலியமாய் பிள்ளைகள் பிறந்து கொண்டே வருது. ஐசக்குக்கு பிள்ளை பிறக்குது, யாக்கோபுக்கு பிள்ளை பிறக்குது, யாக்கோபோட பிள்ளை யோசேப்பு, பெஞ்சமின் அவங்க கோத்திரத்துல பிள்ளைகள் பிறக்குது. இதுதான் நினைச்சிட்டு வருவாங்க தவிர இங்க வேற இது இல்ல. ஆமென். என்னத்தை பிறக்க வைக்கிறார் ஆண்டவர்? ஆவியை பிறக்க வைக்கிறாரு. ஆவியின் சன்னதியை பிறக்க வைக்கிறாரு. ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கும் போது சாகடிச்சானோ மனுஷன், அந்த ஆவி மனுஷனை சன்னதி மூலியமா, யாரோட சன்னதி மூலியமா? ஆபிரகாமின் சன்னதி மூலியமாய் உருவாகி வர வைக்கிறாரு. அதுதான் நம்ம வசனங்களை பார்த்தோம். கலேஷியன்ஸ் 3:29, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிங்க. நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சன்னதியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரரும் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் யாரோட சன்னதியானால்? ஆபிரகாமின் சன்னதியானால். ஹல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாமின் சன்னதியானால் படிங்க. நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சன்னதியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின்படியே யாரா இருக்கிறீங்க? சுதந்திரமா ஆக போறீங்க. ஆகணும். எப்படி வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரம் ஆகணும்? எங்க ஆண்டவர் சொல்லியாச்சு. என்னன்னு? சன்னதி மூலியமாய், ஐசக்கோட சன்னதி மூலியமாய் நான் வருவேன். அப்போ இந்த மனுஷன் கட்டப்பட்டிருக்கிறான், இந்த மனுஷன் செத்து போயிருக்கிறான், அவனை கட்டி வச்சிருக்கிறான் பொல்லாத ஆவிகள், சாகடிச்சிருக்கிறான். இப்ப இவனை என்ன பண்ணணும்? சுதந்திரம் பண்ணணும். இதை யார் சுதந்திரம் பண்ணது? ஆபிரகாம் மூலியமாய், ஆபிரகாமோட பிள்ளை மூலியமா, ஐசக்கின் மூலியமா சுதந்திரம் பண்ணி விடுறாரு. எப்படி? அவரோட ரத்தத்தின் மூலியமா என்ன பண்றாரு? ஏசப்பா வராரு. மெல்கிசேதேக்கா இறங்கி வராரு. அப்பத்தையும் தண்ணியையும் கொண்டு வராரு. இவங்க புசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சாராள் இடத்துல வராங்க, பேசுறாங்க. ஆமென். உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அது நிஜம். ஆமென். இவங்க சன்னதி உருவாக்குவாங்க, அது நிஜம். ஹல்லேலூயா. அங்கேயும் நிறைவேறுது. நிறைவேறும் போது ஏசப்பாக்கு அங்க ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அங்க தெரியவில்லை என்ன நடந்து கொண்டு இருக்குது. அவங்க நினைச்சுக்கினாங்க பிள்ளை எனக்கு இல்ல, பிள்ளை கொடுக்கிறாரு. இல்ல, ஆண்டவர் இங்க என்ன பண்ணாரு? இந்த பிள்ளை மூலியமாய் ஆவியை உயிர் வர வைக்க போறார் எல்லா சன்னதிகளுக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் என்ன பண்றார்? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆக சரீரத்தை கிளென்சிங் பண்றதுக்காக, சரீரத்தை சுத்தமாக்குறதுக்காக ஆபிரகாம் கிட்ட வராரு. ஏன்னா இந்த சரீரமும் ஆத்மாவும் நாசமா இருக்குது, மோசமா இருக்குது, இச்சையில நிறைஞ்சு இருக்கிறதுனால ஆபிரகாமின் ரத்தத்தின் மூலியமாக ஏசப்பா இறங்கி வராரு. இது பரிபூர்ணமா நிறைவேற்றுறதுக்காகத்தான் யார் வராரு? ஏசப்பாவே வராரு. ஆமென். எப்படி ஆண்டவர் இப்ப இது நிறைவேற்ற போறாரு? அவரோட ரத்தத்தின் மூலியமாக. ஆமென். இதுக்கு முன்பாக ஆண்டவர் அது வரைக்கும் என்ன செய்யறாரு? மிருக பலிகளை கொடுக்கிறாங்க மனுஷர்கள். ஆமென். இந்த பாவம் மன்னிக்கப்படணும். ஏனென்றால் பாவம் அதிகரிச்சு கொண்டே இருந்தால், நம்ம போன வர சொன்ன பிதாப்பா ரொம்ப 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 கோபமா இருக்கிறவர், கோபம் கொள்கிறவர், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறவர், அவர் சுத்தம் உள்ளவர். ஆமென். அவர் கண்டு இப்போ இந்த காலகட்டத்துல இருந்தா நம்ம இருந்திருக்க மாட்டோம். ஏனென்றால் நீங்க பார்த்திருக்கலாம், ஆதி ஆகமத்துல எல்லாரும் எப்படி அழிச்சு போடுறாரு பாவம் செய்றவர்களை. அவரோட ரூலே வேற இருந்துச்சு. ஏசப்பா வந்த பிறகுதான் கிருபையில, அவரோட கிரேஸ்ல நம்மளால காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. ஆமென். அவரோட பாவ மன்னிப்புல நம்மளை காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. உலகம் எவ்வளவு பாவம் செய்தாலும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி? ஏசப்போட ரத்த பலியினால இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் பிதாப்பா கண்டு இருந்திருந்தால் நாசமா இருக்கும். ஆமென். இதுக்காக தான் பிதாப்பா இங்க என்ன பண்றாரு? மிருக பலிகளை வந்து செலுத்துங்க. அட்லீஸ்ட் அது மூலியமாவது நான் உங்க பாவத்தை நான் மன்னிக்கிறேன். மறுபடியும் இந்த பாவம் எங்க மன்னிக்கப்படுது? வெளிரங்கமாய் மன்னிக்கப்படுது. சரீரத்தின் பாவம் மன்னிக்கப்படுது. ஆமென். பொய் சொல்லினா, திருடுனா, கோபம் கொண்டா, இல்ல கொலையா மாறினா,
பெருமைப்பட்டா, பொறாமப்பட்டா, எரிச்சல் பட்டா, விக்கிரக ஆராதனை கொண்டாடினா எல்லாமே எங்க போயிடுது? இது சரீரத்தின் பாவத்துல போயிடுது. ஆனா உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், வந்து ஆத்மாவும் ஆவியும். இந்த உள்ள ஒரு மனுஷனுக்கு இன்னும் பாவம் நிறைய இருக்குது, அது யாருக்குமே தெரியாதே. உள்ள பாவம் செய்து கொண்டு இருக்கிறானே, உக்காந்த இடத்துல பாவம் செய்யலாமே, ஆமென். தேவையில்லாம யோசிக்கலாமே, இச்சைகளை கொண்டு வரலாமே, ஆமென். சிந்தனைகளை உருவாக்கலாமே, ஆசைகளை உருவாக்கலாமே, பொருள் ஆசை வருமே, எல்லாமே உள்ள வருமே. இந்த பாவத்தை தான் யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. ஆமென். இந்த பாவம் வந்தாதான் வெளியோ. இதுதான் ஆதாம் என்ன பண்ணியாச்சு, பாவம் எங்க எடுத்துட்டு போய் வைத்தான்? உள்ள போனதுனாலதானே எங்க மூணாவது மனுஷன் மரித்து போனான். ஹல்லேலூயா. இதுக்காகத்தான் நம்ம ஏசப்பா என்ன பண்றாரு, அவரே பலியாகிறார். அந்த ஒரு மிருக பலினால இங்க என்ன ஆகல, நிறைவேறல. என்ன நிறைவேறல? இந்த மனுஷன் உயிர் வர முடியல. கேக்குதா? ஹல்லேலூயா. இப்போ நீங்க கேட்கலாம், எப்படி ஏசப்பா வரத்துக்கு முன்பாக இப்போ பழைய ஏற்பாடுல இருந்த மனுஷர்கள் எப்படி பரலோகத்துக்கு போனாங்க? ஆமென். ஹல்லேலூயா. அவங்க ஆபிரகாம் சன்னதி ஆயிட்டாங்களே. ஹல்லேலூயா. எப்படி ஆபிரகாம் சன்னதி ஆயிட்டாங்க? ஏன்னா டைரக்டாவே ஏசப்பா என்ன பண்றாரு, ரத்தமும் ஆவியும் எப்படி அப்பமும் கொடுத்துட்டாரு ஆபிரகாம் இடத்துல. அப்ப அவர்களோட சன்னதி யார் யார் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரோ, எக்ஸாம்பிள் யாரா இருக்கலாம், தானியேல் இருக்கலாம், யாக்கோப் இருக்கலாம், யோசேப் இருக்கலாம், எசேக்கியேல் இருக்கலாம், ஐசையா இருக்கலாம், ஜெரமியா இருக்கலாம், ஹல்லேலூயா, கிதியோன் இருக்கலாம், தாவீது இருக்கலாம், ஆமென். ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாம் ஆமென் இன் சீக்ரெட். ஹல்லேலூயா. இன் சீக்ரெட்னா உள்ளவே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உருவாகி விட்டது. யார் மூலியமாக? ஆபிரகாம் மூலியமாக உருவாகி வராங்க. இப்ப ஆண்டவருக்கு என்ன வேணும்? எங்க வரணும்? உள்ள வரணும். ஆமென். இதுலயும் இவர்கள் இடத்துலயும் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. எங்க இருக்கிறாரு? உள்ளேயும் இருக்கிறாரு, மேலேயும் இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. ஆனால் அந்த காலகட்டத்துல மனசாட்சியின் காலகட்டமா இருந்துச்சு. மனசாட்சினா பிதாப்பாவின் காலம். ஹல்லேலூயா. அது வந்து என்ன பண்ண முடியாது, வெளியே காமிக்க முடியாது. ஆமென். இப்போ யாரோட காலமா இருக்குது? ஆவியானவர் அப்பா காலமா இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அங்க என்ன ஆயிடுச்சு, பிதாப்பாவின் கால நிமித்தம் அங்க என்ன ஆயிடுச்சு, ஆத்மாக்கு ஆண்டவர் என்ன பண்ணி இருந்தாரு, இங்க வந்து உட்கார்ந்து இருந்தாரு. பிதாப்பா ஏசப்பா ஆவியானவர் அப்பா இங்க வந்து உட்கார்ந்து இருந்தாரு. யார் மேல? ஆத்மா மேல. ஆமென். இங்க மூணாவது மனுஷனும் உயிர் வந்து இருக்குது. ஏனென்றால் தாவீது நிறைய வசனங்களை சொல்லி இருக்கிறாரு, என்னோட ஆவியை எடுத்து போடாதீங்க, உங்களோட புஸ்தகத்துல பேரை கிறுக்கி போடாதீங்க சொல்லி இருக்கிறாரு. ஆமென். அதனால இன் சீக்ரெட் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆவி உயிர் வந்து இருக்குது. ஆதியாகத்துல என்ன பண்ண, ஆண்டவரத்தை வெளிரங்கமாய் காட்டவில்லை, இது ஹைடிங்ல இருந்துச்சு. யாருக்கு அந்த வசனத்தை வெளியே கொண்டு வருது? யார் கொண்டு வருதுன்னு தான் ஏசப்பா இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து அட்லாஸ்ட் யார் மூலியமா கொண்டு வர்றாரு? பாலப்பா மூலியமா தான் வசனங்கள் வெளியே வருது. ஒரு மனுஷனுக்கு ஆவி உண்டு, அவன் ஆவி உயிர் வரணும், அப்பதான் அவர் தான் பேசுறாரு. இங்க தாவீதுனால பேச முடியல, ஐசக்னால பேச முடியல, அவன் எலியானால பேச முடியல, எலிஷானால பேச முடியல, தானியேல்னால பேச முடியல, அவன் இன்னும் ஈசாக்குனால பேச முடியல, ஆபிரகாம்னால பேச முடியல, நோவானால பேச முடியல, ஈனாக்குனால பேச முடியல, யாராலையும் பேச முடியல. இதுக்குன்னு ஒருத்தர் வைத்து இருக்கிறார், அப்பாயிண்டட் ஒன், சோசன் ஒன், தேர்ந்தெடுக்கப்பட்டவரை. அவர்தான் பாலப்பா வராரு. இன்னும் பேதுருனால கூட பேச முடியல, யோவானால கூட பேச முடியல. ஆமென். அதுக்குன்னு ஒருத்தர் ஆண்டவர் நியமிச்சு அவருக்காகவே வாழ்ந்து அவருக்காகவே துன்பத்தை அனுபவிக்கணும், பாடை அனுபவிக்கணும் தான் யாரை கூப்பிடுறாரு? பாலப்பா கூப்பிட்டு அவர் மூலியமா தான் வசனங்களை கொண்டு வராரு. 14 புஸ்தகங்களை எழுதுறாரு, ஆவிகளை பத்தி பேசுறாரு, ஆவின்ற மனுஷன் உயிர் வரணும் என்று சொல்லி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு நம்ம எதுக்காக வந்து இருக்கிறோம், யாருக்காக வாழணும், என்ன செய்யணும், அவர் மூலியமா தான் சொல்லி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப யார் மூலியமா வசனங்களை கொண்டு வராரு? பாலப்பா மூலியமா ஆண்டவர் என்ன பண்றாரு? வசனங்களை கொண்டு வராரு. ஹல்லேலூயா. இது மூலியமா தான் இங்க ஏதாவது ஆவி மனுஷன் இருக்கிறான் என்றாங்க தெரிய வருது.
ஹல்லேலூயா. இப்போ வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமன்ஸ் 9 verse 7. ரோமர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. அவர்கள் ஆபிரகாமின் சன்னதி யாரானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே. பாருங்க, ஆபிரகாமின் சன்னதி யாரானாலும் எல்லாரும் யாராயிட முடியாது, பிள்ளைகள் ஆக முடியாது. ஹல்லேலூயா. இங்க ஆபிரகாமுக்கு என்னாவது, இஸ்மேலும் பிறக்கிறாங்க இல்லையா? ஆமென். யார் பிறக்கிறாங்க? ஐசக்கும் பிறக்கிறாங்க. இன்னும் அவருக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு. ஆமென். இவங்க எல்லாம் யாரும் ஆகல, ஆண்டவரோட பிள்ளை ஆக முடியல, அவரோட ரத்தம் ஆக முடியல. இதுலதான் யாரு chosen and non chosen, selected and non selected. ஆமென். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, தேர்ந்தெடுக்காதவங்க. அந்த மாதிரி தான் யார் இப்போ ஆபிரகாமோட பிள்ளை ஈசாக்கு. ஈசாக்குக்கும் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவங்க தான் யாரு? யாக்கோபும் ஈசாவும், ஈசு. இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாரு? யாக்கோபு. ஆமென். இந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு, என்னதான் உள்ள வந்திருந்தாலும் அதையும் பிரிக்கிறாரு, ரத்தத்தை பிரிக்கிறாரு. மாம்சமாகவும் ஆவியாகவும் பிரிக்கிறாரு. மாம்சமாகவும் ஆவியாகவும் ஆண்டவர் பிரிக்கிறாரு. இந்த ஆவிக்குள்ள யார் வரணும்? ஏசப்பா வரணும், ஆண்டவர் வரணும் இல்லையா? இதுக்கு யாரு சித்தமா இருக்கிறாங்க, இந்த சரீரத்துக்கு யார் சித்தமா இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் பிரிக்கிறாரு. அதுதான் இப்ப படித்துக் கொண்டு இருக்கிறாங்க இந்த வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. அவர்கள் ஆபிரகாமின் சன்னதி யாரானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே. எல்லாரும் ஆயிட முடியாது, பிள்ளைகள் ஆயிட முடியாது. ஈசாக்கின் இடத்தில் சன்னதி விளங்கும் என்று, உன்னோட சன்னதி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப என்னாவது, மாம்சத்துல ஆன பிள்ளைகள் யாரோட பிள்ளைகள் ஆக முடியாது? தேவனோட பிள்ளைகள் ஆக முடியாது. அப்ப இந்த மாம்சத்தின் பிள்ளைகள் யாரா வராங்க? ஆதாமோட பிள்ளை ஆறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஆதாம் ஏன் நம்ம இங்க சொல்றோம், ஆதாமுக்கு அங்க என்ன இல்ல, ஆவி இல்ல, ஆவியை சாகடித்தவன் அவன் நிமித்தமா தான் எல்லாரும் என்னாவனாங்க, மரித்து போனாங்க. ஆமென். அந்த மாதிரி தான் யார் யார் தேர்ந்தெடுக்கப்படலையோ அவங்க எல்லாம் யாரா ஆகுறாங்க? ஆதாமின் பிள்ளை, பாவியாக ஆகுறாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட், அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சன்னதி என்றப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின்படி யார் யார் பிள்ளைகள் ஆயிருக்கிறார்களோ அவங்க தான் யாரோட பிள்ளையா இருக்கிறாங்க? தேவனோட பிள்ளையா இருக்கிறாங்க. அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை தான் ஈசாக்கு, ஐசக். இந்த ஐசக் மூலமா அவரோட ரத்தத்துல யார் யார் பிள்ளைகள் வராங்க? யாக்கோபு வராரு, ஈசுவும் வராங்க. ஆனா இங்க ஈசு தேர்ந்தெடுக்கப்படல, யாக்கோபு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த யாக்கோபு தேவோட பிள்ளை ஆயிடுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மாதிரி சன்னதிகள் உருவாக நிறைய பேர் பிறந்து வராங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் பிறந்து இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் பிறந்து இருக்கிறாங்க. இதுல ஆண்டவருக்கு யாரு சித்தமா இருக்கிறார்களோ, யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்க தான் யாரா இருக்கிறாங்க? தேவனோட பிள்ளையா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. யாரு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்து இருக்கிறாரோ, நம்ம எதை சொல்ற மாதிரி இல்ல. ஆமென். அது அவரோட இஷ்டம். ஆமென். அது அவரோட சித்தம். அவரோட ரத்தம் யாருக்குள்ள வரணுமோ, அவரு ஆவியானவர் அப்பா யாருக்குள்ள வந்து உட்காரணுமோ, யாரோட ஆவி செத்து போன ஆவி உயிர் வரணுமோ, இதெல்லாம் கர்த்தரோட சித்தம். அந்த சித்தத்துல இன்னைக்கு நீயும் நானும் இருக்கிறோமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தரோட சித்தத்துல நாம் இருக்கிறோம். ஆவி உயிர் வர வைக்கிற ஒரு சித்தத்துல நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொன்னியா? ஹல்லேலூயா. இங்க இப்ப பாத்தீங்க இல்லையா, யார் யார் சன்னதிகள் ஆக போறாங்கன்னு பாத்தீங்கல்ல. மாம்சத்துல பிறக்கிறவங்க யாராக முடியாது, சன்னதி ஆக முடியாது. யாரா பிறக்கணும்?
ஆவினால பிறக்கணும். இன்னைக்கு எல்லாரும் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? ஆவி உயிர் வந்தால்தான் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்புனா என்னது? ரட்சிப்புனா என்னது? ஞானஸ்தானம்னா என்னது? ஆவி உயிர் வரணும். இதுதான் ரட்சிப்பு. born again. மூணாவது மனுஷன் உயிர் வரணும். புரியுதுங்களா? இந்த சரீரத்துக்கு இன்னைக்கு ஜெபம் பண்ணியும் வேலைகள் கிடைக்கணும், சம்பாதனை கிடைக்கணும், கஷ்டங்கள் மாறணும், வியாதி மாறணும், போராட்டம் மாறணும். இதே ஒரு மனுஷனுக்கு ஜெபித்துட்டே இருந்தால் இந்த மனுஷனுக்கு மாம்சத்துல தான் எல்லா காரியங்கள் நடக்குது. புரியுதுங்களா? எல்லாமே மாம்சத்துக்கு போகுது, பாடிக்கு போகுது. இந்த பாடிக்கு அவன் எல்லாமே வாங்கி கொள்றான், நல்ல காரியங்கள் செய்து கொள்றான். புரியுதா? இப்ப ஆவியை உயிர் வர வைக்கிறது யாரு? புரியுதா? இந்த ஆவி செத்து போயிருக்கிறானே, அந்த காலத்துல இருந்து ஆதாம் இருக்கிற முதல் இந்த ஆவி செத்துதாய் வருது. இதுக்காகத்தான் ஆண்டவர் எல்லாரையும் நியமிக்கிறாரு, ஊழியக்காரர்களை நியமிக்கிறாரு, தீர்க்கதரிசிகளை நியமிக்கிறாரு, வசனங்களை வெளியே கொண்டு வரணும் நியமிக்கிறாரு. எல்லாரும் அவங்கவுங்க சித்தத்தை ஆண்டவர் என்னென்ன வேலை கொடுத்து இருக்கிறார்களோ எல்லாரும் செய்துட்டு போறாங்க. ஆமென். அதே மாதிரி தான் இன்னைக்கு நாங்க உனக்கு வேலை செய்ய வந்திருக்கிறோம். என்ன வேலை செய்ய வந்திருக்கிறோம்? உன்னோட மாம்சத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுக்க இல்ல, உலகத்தின் காரியங்களை வாங்கி கொடுக்க இல்ல, ஆஸ்தி பாஸ்தி அந்தஸ்து பேரு புகழை வாங்கி கொடுக்க இல்ல. இங்க நாங்க வந்திருக்கிறது இந்த மூணாவது மனுஷன் ஆவி, ஆதாம் சாகடிச்ச இந்த ஆவி. ஏசப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு, சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இங்கேயும் இருக்கிறாரு இன்னைக்கு. ஆமென். என்னன்னு சொல்லி இருக்கிறார்? யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, மறுபடியும் பெறாவிட்டால், உன்னோட ஆவி மறுபடியும் பெறாவிட்டால் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? இத்த பிறக்க வைக்கதான் நாங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி பிறக்கணும். ஆமென். அது யாரு பிறக்கிறார்களோ அவங்க தான் யாரா இருக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. இது எப்படி பிறக்கணும்? இது எப்படி பிறக்கும்? ஆமென். அதுக்காக தான் இந்த போதனை, அதுக்காகத்தான் சபை. ஆமென். உன்னை நடத்துறோம் இல்லையா? உன்னோட பாவத்து நிமித்தம் சொல்லிக் கொடுக்கிற இல்லையா? இது செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இங்க போகக்கூடாது, இங்க வரக்கூடாது. உன்னை கட்டுப்பாட்டாய் வைத்து கொண்டு உன் இருதயத்தையும் உன்னோட சிந்தனையும் உன்னோட சுபாவத்தையும் நாங்க என்ன பண்ணோம்? மாத்தணும். ஒரு ஊழியக்கார ஒரு ஆத்மாவை என்ன பண்ணும்? சுபாவத்தையும் சிந்தனையும் அவரோட வாழ்க்கை முறையும் எல்லாத்தையும் மாத்தி கர்த்தருக்கென்று வாழ வைக்கணும். அவரோட உலக காரியங்கள் மாம்சத்துக்கு ஜெபம் பண்ணு, அது கிடைக்கும். ஒளே உண்மை ஒளே எல்லாமே கிடைக்கும். வியாதிக்கு ஜெபம் பண்ணு, சுகமாகும். பேயா ஜெபம் பண்ணு, சுகமாகும். ஆமென். பேய் எப்படி வருது? உள்ள இருக்கிறவன் இல்ல, அதனாலதான் பேய் வருது. உள்ள இருக்கிறவன் உயிர் வர வச்சு காட்டு, பேய் போயிடும். ஆமென். பேய் எப்படிங்க இங்க வருது? ஆவிகள் எப்படி வருது? மந்திரம் எப்படி வருது? சூனியம் எப்படி வருது? ஏவல்கள் எப்படி வருது? செத்து போன ஆவி எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வரான்? எப்படி வரான்? எப்படி வரான்? இங்க ஆவி இல்ல, இங்க இருவரா இருக்கிறான், சரீரமும் ஆத்மாவா இருக்கிறான். இங்க இந்த மனுஷனுக்கு இங்க இடம் இல்ல, காலியா இருக்கிறான். இவனுக்கு யாரும் ப்ரொடெக்ஷன் இல்ல, வேலி யாரும் இல்ல. இந்த சரீரத்துக்கு ஒரே ஒரு வேலி ஆவி. அந்த ஆவிக்குள்ளதான் ஏசப்பா ரத்தத்தை வைப்பாரு, ஏசப்பா வந்து உட்காருவாரு. இது இல்லாத பட்சத்துல இங்க இருவரும் இருக்கிறதுனால அவனுக்குள்ள இருளா இருக்கிறான். இந்த இருள் நிமித்தம் தான் பொல்லாத ஆவிகள் உள்ள வரும், குடிகொள்ளும். புரியுதுங்களா? ஆமென். வசனத்தை படிங்க. எபேசியன்ஸ் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அப்போ இப்ப நீ செத்துட்டீங்களா? எப்படி உங்களை உயிர்ப்பிக்கிறது?
உங்களுக்கு மாம்சத்துக்கு உயிர் கொடுத்து உயிர்ப்பிக்கிறாரு. யாருங்க இப்ப செத்த இருக்கிறது? அக்கிரமத்தின் நிமித்தம் பாவத்தின் நிமித்தம் யார் செத்த இருக்கிறது? ஆவி செத்ததா இருக்குது. ஸ்பிரிட் மேன் செத்ததா இருக்கிறான். இதுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? உயிர் கொடுக்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்கிற? வசனத்தை கேளு, கவனி. ஆமென். நீங்க வந்திருக்கிறது எதுக்காக? ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்காக. In the past, you were spiritually dead. Amen. Because of your disobedience and sins. At that time, you followed the world's evil way. You obeyed the ruler of the spiritual powers in space, the spirit who now controls the people who disobey God. Hallelujah. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மனுஷனை யார் கண்ட்ரோல் பண்ணி வைத்து இருக்கிறானா? பொல்லாத ஆவிகள். பார்த்தல ஆவி ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் மனுஷனை கண்ட்ரோல் பண்ணி வைத்து இருக்குது. எப்போத்துல இருந்து? முதலாவதுல இருந்து, இந்த பிகினிங்ல இருந்து, ஆதாம்ல இருந்து. ஆவி இல்லாதனால மனுஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குது. தமிழ்ல படிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் இடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாராகிய பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாருங்க எப்படி இருக்குது. ஆகாயத்தின் பிரபுவாகிய ஆவி, அவன் தான் பிசாசு. அவன் எங்க இருக்கிறான்னா ஸ்பேஸ்ல, ஆகாயத்துல, வானமண்டலங்கள அங்கேயும் இருக்கிறான். இந்த ஆவிக்கு கீழ்பட்டு உட்கார்ந்து இருக்கிற ஆமென் யாரு? இந்த மாம்சம். புரியுதுங்களா பேசுறது? இந்த மாம்சத்துல இருந்துதான் நம்ம என்ன பண்ணோம்? விடுவிக்கணும். ஆமென். பாவத்தை முதலாவது மாத்த வைக்கணும் ஒரு ஊழியக்காரன். நெக்ஸ்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகளை அடக்கணும். அடக்கி இந்த ஆவியை உயிர் வர வைக்கிறதுக்கு இந்த ஆத்மாவை அவன் கையில இருந்து பிடுங்கணும். ஒரு ஊழியனா என்ன? நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறேன். ஆமென். ஆத்மாவை பொல்லாத ஆவிகள் பிடித்து வைத்து இருக்குது. எப்போத்துல இருந்து? ஆதாம் காலத்துல இருந்து சன்னதி சன்னதியாக பிடுங்கி வச்சிருக்கிறான். ஏனென்றால் மூணாவது மனுஷவரை சாகடிச்சான். ஆமென். இந்த ஆத்மாக்கள் எல்லாம் யார்கிட்ட போய் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க? பிசாசுகள் இடத்துல. இப்போ ஒரு ஊழியக்காரன் நியமிக்கப்படுறவன் என்ன பண்ணும்? இந்த ஆத்மாவை ஆவிகள் இடத்துல இருந்து வாங்கணும். புரியுதா? அந்த ஆத்மா உத்தரவாதமாய் மாறணும். ஆத்மாவை தனக்குன்னு எடுத்துக்கணும். ஆமென். யார் எடுக்கணும்? சரீரத்தை சபைக்கு அழைக்கிறது பெருசல்ல. சபைக்கு கொண்டு வந்து இந்த ஆத்மா எந்த ஆவி கிட்ட அடங்கி இருக்குது? முன்னோர்கள் இடத்துல இருந்து அடங்கி இருக்குதா? முன்னோர் ஆவில இருந்து அடங்கி இருக்குதா? அதுதான் செத்து போன ஆவிகள் கிட்ட அடங்கி இருக்குதா? இல்ல தள்ளப்பட்ட தூதர்கிட்ட அடங்கி இருக்குதா? அவன் தான் லூசிபர், அவனோட கூட்டாளி கிட்ட அடங்கி இருக்குதா? இல்ல மந்திரக்காரன் பிடிச்சு வச்சிருக்கிறனா? மந்திரக்காரனா என்னது? உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் மூலியமா ஆவிகள் வரும். ஆமென். விக்கிரக ஆவிகள் வரும். அந்த விக்கிரகமும் யாரு? அவனும் ஒரு சிலை. அந்த சிலைக்கு உயிர் கொடுத்திருக்கிறான் பிசாசு. யாரு? தள்ளப்பட்டவன். அவன் தான் எல்லாமே பண்றது. ஃபர்ஸ்ட் பிசாசு யாரு? பிசாசு ஒரே அவன் தெரிஞ்சுக்கோ, லூசிபரும் அவனும் கூட்டாளியும். அவன் மூலியமா தான் எல்லாமே உருவாகுறாங்க. இங்க நெக்ஸ்ட் செத்து போறாங்க தெரியுங்களா? இந்த செத்து போன ஆவிங்க என்ன ஆயிடுறாங்க? இங்க பரலோகத்துக்கு போவாத நிமித்தம் யாராயிடுறாங்க? பேய் ஆயிடுறாங்க. அவன் ஸ்பிரிட் ஆயிடுறாங்க. சரீரம் இல்ல அவங்களுக்கு, அவங்கள பார்க்க முடியாது. அவங்களுக்குள்ளதான் யாராயிடுறான்? பிசாசு வந்துடுறான். அவன் எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தன் பிசாசு, டெவில். அவன் தள்ளப்பட்ட தூதர்கள், அவங்கதான் எல்லாத்துக்கும் காரணமே. அவங்க என்ன பண்றாங்க? விதவிதமா பிசாசுகளை உருவாக்கி வைத்து இருக்கிறாங்க. புரியுதா பேசுறது? இந்த ஆவிகள் தான் வந்து என்ன பண்ணுது? ஒரு மனுஷனுக்குள்ள குடிகொள்ளுது. அவன் எப்படியா குடிகொண்டுட்டான்? அன்னியில இருந்து, ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து. புரியுதுங்களா பேசுறது? சர்வ மூலியமா எப்போ ஏவாள் இடத்துலயும் ஆதாம் இடத்துலயும் வந்து இறங்குனானோ அப்போத்துல இருந்து. ஜான் 8:44, யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு பேர் எழுதுறீங்க, என்ன பண்றீங்கன்னு தெரியாது. நீங்க எனக்கு இடம் பத்தல இங்க எழுதுறதுக்கு. படிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். பாருங்க எப்படி இருக்குது. நீங்கள் உங்கள்
பிதாவாகிய பிசாசினால உருவாக்கப்பட்டிருக்கிறார்களா? அல்லேலூயா. அப்ப பிசாசு உருவாக்குறோம். எப்படி அவரால் உருவாக்க முடியும்? ஆமென். ஆதாம் கிட்ட வந்தா இல்லையா, அப்பத்துல இருந்து அவரோட உள்ள யார் உட்கார்ந்து இருக்கிறது? பிசாசு. அவரோட ஆத்மாக்குள்ளேயும் சரீரத்துக்குள்ளேயும் ரத்தத்துக்குள்ளேயும் யாரு உட்கார்ந்து இருக்கிறது? பிசாசு. அப்ப அவருக்கு பிறக்கிற குழந்தையும் யாரா பிறக்கிறா? ஆவிகளாய் பிறக்குது. அப்ப அவரோட தந்திரம் தான் வரும், அவரோட சுபாவங்கள் தான் அங்க வரும். ஏனென்றால் இந்த மனுஷன் செத்து கிடக்குறான். உலகத்துக்கே சாவு வந்துச்சு. அதுதான் ஆவியின் சாவு, மரணம் வந்துச்சு. இந்த மரணத்தை உயிர் வர வைக்கணும் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நியமிக்கிறார் ஊழியக்காரர்களை, வேலை கொடுத்து அனுப்புறாரு. போய் ஒரு ஆத்மாவை சம்பாரிச்சுட்டு வாங்க. அதை பத்தி தானே இப்ப பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த ஆத்மா என்ன பண்ண இப்ப எடுத்தாச்சு இல்லையா இந்த ஊழியக்காரன்? இப்போ இந்த வசனம் படிச்சாங்கல்ல, இவங்க கிட்ட தான் இப்ப வாங்கிட்டு வரணும், உருவாக்கி வச்சிருக்கிறவங்க கிட்ட. ஆமென். இப்ப நீயும் சபைக்கு வரும்போது யாராய் வந்த இருக்கிற? பிசாசுனால உருவாக்கப்பட்டவனாய் நீ வந்த. ஏனென்றால் நாவே செத்துதான் இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த வசனம் கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு, எப்போத்துல இருந்து? ஆதி முதற்கொண்டு. ஆதி முதற்கொண்டு மனுஷன் கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷனை சாகடிச்சவன். புரியுதா? மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியை சாகடிச்சவன். இந்த ஆவி எப்படி உயிர் வர முடியும்? ஏசப்பா ரத்தத்தினாலையும் ஏசப்பாவோட சுவாசத்தினாலையும் உயிர் வர முடியும் இல்லையா? எப்போ இந்த கண்ணி புசிச்சு இந்த ரத்தத்தை நாசம் பண்ணானோ, ஏசப்பாவோட ரத்தத்தை நாசம் பண்ணானோ, பாவம் இருக்கிற இடத்துல ஏசப்பா குடி கொள்ள முடியாது. அவரு வெளியே வந்த உடனே, ஆவியானவரப்பா பிதாப்பா ஏசப்பா வெளியே வந்த உடனே இந்த ஆவி டெட் ஆயிடுச்சு, மறித்து விட்டான். ஹல்லேலூயா. அப்பத்துல இருந்து அவன் உருவாக்கிட்டே வரான் சன்னதிகளை. இப்ப புரியுதுங்களா? இந்த சன்னதி அழிக்கணும், இந்த பிசாசோட சன்னதிகளை அழிக்கணும் என்று தான் ஆபிரகாம் இடத்துல வராரு, ஈசாக்கு இடத்துல வராரு, ரத்தத்தை கொண்டு வராரு. நான் உனக்கு சன்னதியை கொடுப்பேன் என்று சொல்றாரு. இப்ப ரோமன்ஸ்லயும் படிச்சுங்க என்னன்னு. மாம்சத்துல பிறந்தவன் என்ன ஆக முடியாதா? தேவனோட பிள்ளை ஆக முடியாது. ஏன் ஆக முடியாது? ஏனென்றால் அவன் யாரால உருவாக்கப்பட்டிருக்கிறான்? பிசாசால இந்த மாம்சம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஆமென். அப்போ நீ இன்னைக்கு ஆண்டவர் உன்னை உருவாக்கி தரேன்றாரு, ஏசப்பாவோட ஆவியை உருவாக்கி தரேன்றாரு. நீ எவ்வளவு ஒரு பாக்கியமாய் நீ இன்னைக்கு வீட்டுல இருக்கிற இந்த இடத்துல இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறியே, உனக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம் இறங்கி இருக்குது. இந்த சத்தியத்தை ஆண்டவர் உன்னோட பேசிக்கொண்டு இருக்கிறாரு. எவ்வளவு ஒரு சந்தோஷம் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆமென். படிங்க வசனத்தை. மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் அவனுக்கிட்ட என்ன இல்லையா? சத்தியம் இல்லை. இன்னைக்கு உனக்கிட்ட சத்தியம் இருக்குது. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். தன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். ஆமென். இப்படிதான் பொய்ய பேசினான். எப்படியாய் பேசினான்? யார் இடத்துல பேசினான்? ஏவாள் இடத்துல முதலாக பொய்யை பேசுறான். முதலாக யார் இடத்துல பேசுறான்? ஏவாள் இடத்துல. தன் சொந்தமாவே பேசுறான். ஆமென். ஒண்ணு ஆகாது, நீ புசி, நீ சாக மாட்ட, நீ தேவனை போல ஆயிடுவ. யாரும் உனக்கு சொல்லி கொடுத்தது? சொந்தமாய். சொந்த மைண்ட் உருவாவது பாருங்க. தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. ஆமென். இது யார் சொல்றாரு? ஊழியக்கார் போலப்பா சொல்றாரு. நான் இப்ப சத்தியத்தை யார் இப்ப சொல்றாரு? ஏசப்பா சொல்றாரு ஜான்ல. ஆமென். ஜான் வசனம் படித்துக் கொண்டே இருக்கிறாங்க 8ஆம் அதிகாரத்தை. இங்க ஏசப்பா சொல்றாரு என்னன்னு, நான் இந்த சத்தியத்தை உனக்கு நான் சொல்றேன், உனக்கு இது புரியாது, நீ இதை ஏற்றுக்கொள்ள மாட்ட. ஏன்னா நீ தான் யாரா இருக்கிற? மாம்சமா உட்கார்ந்து இருக்கிறியே, பிசாசால உருவாக்கப்பட்டிருக்கிறியே. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? ஏசப்பா என்ன பண்றாரு? இப்போ
ஆதாம் ஆபிரகாம் கிட்ட எல்லாம் வந்துட்டாரா, அங்கிருந்து சன்னதிகளை உருவாக்குறார்களா? இப்ப ஏசப்பா இறங்கும் போதுதான் அவர் என்ன பண்றாரு, அவர் ரத்தத்தை கொடுக்கிறாரு. ரத்தத்தின் மூலியமாய் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது. ஏன்னா இங்க என்ன ஆயிடுச்சு, மனுஷனை சாகடிச்சுட்டா இல்லையா? இப்ப சாகடிச்சும் போது இந்த சாகடிச்சதுக்கு ஆண்டவருக்கு பிதாப்பாக்கு மன்னிப்பு வேணும். ஆமென். அவர் அந்த மனுஷனை உருவாக்குறதுக்கு என்ன வேணும், மன்னிப்பு வேணும். ஏன்னா அங்க தப்பு நடந்துச்சு, அங்க ஃபர்கிவ்னஸ் இல்ல. அதனாலதான் என்னென்னவோ செய்து பாக்குறாங்க, உடன்படிக்கை மூலியமா, உடன்படிக்கை பெட்டி மூலியமா பலியை கொடுக்குறாங்க, எல்லா காரியங்கள் செய்து முடிக்கிறாங்க, ஆகல. அதனாலதான் யார் வராரு, எசப்பாவே வந்து அவரே உருவாக்குனாரு. ஆமென். அவரோட ரத்தத்திலேயே இந்த மனுஷனுக்கு யார் யாரை தேர்ந்தெடுத்து இருக்கிறாரோ அவர்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் என்ன பண்றாரு, மன்னிப்பு கொடுக்கிறாரு. இங்க கேட்கலாம், மேசப்பா எல்லாருக்காகவும் வந்து இருக்கிறார். ஆமா, எல்லாருக்கும், உலகத்துக்கு எல்லாருக்கும் மன்னிப்பை கொடுத்தாரு. அதனாலதான் உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்குது. ஆமென். ஆனால் இங்க தேவனோட பிள்ளை ஆபிரகாமோட சன்னதி யாரோ ஏசப்போட சன்னதி இருக்கிறார்கள் இல்லையா, அவங்களுக்கு என்ன வேணும், ஆவி உயிர் வரணும். உலகத்துக்கும் என்ன வேணும், ஆவி உயிர் வேண்டாம், மாம்சம் வேணும். மாம்சத்தின் இச்சை வேணும், மாம்சத்தின் காசு ஆசை வேணும், பண ஆசை வேணும், பேரு புகழ் வேணும், உலகம் வேணும், பதவி வேணும். ஆமென். உலகம் எல்லாத்தையும் அவங்களுக்கு நல்லா இருக்கணும் என்று இருக்கிறதுனால, மனது இருக்கிறதுனால அவங்களுக்கும் ஆண்டவர் இங்க என்ன பண்ணி இருக்கிறாரு, சரி நீ எடுத்துட்டு போ, உலகத்துல வாழ்ந்துட்டு போ, உனக்கு நான் மன்னிப்பை கொடுக்கிறேன். ஆமென். அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா மிகப்பெரிய மன்னிப்பு யாருக்கு வந்து இருக்குது, யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஆமென், யாரு சன்னதி ஆக போறார்களோ, யார் ஏசப்போட ஆவியாய் மாற போறார்களோ அவங்களுக்கு தான் உண்மையான மன்னிப்பு. எதுக்காக மன்னிப்பு? ஆவியின் மன்னிப்பு. இந்த ஆவி உயிர் வர வைக்கிற மன்னிப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதுல இருக்கிறோம், அந்த மன்னிப்புல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. இதுல யார் வந்தாங்க? ஜூஸும் வந்தாங்க, ஜென்டைல்ஸும் வந்தாங்க. அப்படின்னா யூதர்களும் வந்தாங்க, அந்நிய ஜனரும் வந்தாங்க. யூதர்கள் தான் யாரு? கர்த்தரோட சன்னதி. அப்படின்னா ஆபிரகாமோட சன்னதிகள். அப்படின்னா யார் யார் ஆபிரகாமோட வயிற்றுல பிறந்தார்களோ அவங்க எல்லாம். இப்ப நம்ம எல்லாம் வந்து ஆபிரகாமோட வயிற்றுல பிறக்கலையே, அப்படின்னா ஈசாக்கோட வயிற்றுல பிறக்கலையே, அவங்க சன்னதி மூலியமா நம்ம பிறந்து வரலையே, நம்மள எங்க தெரியல, யார் யார் எங்க வந்தாங்க தெரியலையே, நம்ம தான் அந்நியர்கள். புரிஞ்சுச்சுங்களா? இதுல ஆண்டவர் என்ன பண்றாரு, எப்போ ஏசப்பா வந்து மறைக்கிறாரோ இப்ப நம்மளையும் சேர்த்து கொள்றாரு. ஆமென். நீங்களும் என்ன பண்ணலாம், இதுல இந்த ஆவி உயிர் வர வைக்கிறல நீங்களும் வரலாம். ஆமென். இது உங்களுக்கும் மன்னிப்பு உண்டுதான் ஏசப்பா இறங்கி வராரு. ஆமென். வெறும் இஸ்ரேல் ஜனத்துக்கு மாத்திரம் இல்ல, இப்ப உலகம் முழுவதா பரவி இருக்கிற ஜனத்துக்கும், நம்ம தான் உலகம் முழுவதா பரவி இருக்கிற ஜென்டைல்ஸ், அந்நிய ஜனர்கள், நமக்கும் ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்து இருக்கிறார். அவர் இறங்கினார் இல்லையா? ஆமென். அந்த வசனம் தான் எபேசியன்ஸ். இது படிச்சு முடிங்க. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சூத்திர படிங்க. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியா இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களானால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்தில் கிறிஸ்துவை சேர்ந்தவர்களும் இஸ்ரவேலினுடைய கணிகைக்கும் புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின்படி உடன்படிக்கையானவர்களுக்கும் அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேறினவர்கள் எல்லாருமா இருந்தவர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் எது சொல்லுதுன்னா, இப்ப வந்து நம்ம ஆபிரகாம் வசனத்தை நம்ம கவனிச்சு பார்த்திருக்கலாம். அங்க ஆபிரகாம் கிட்ட அங்க என்ன சொல்றாரு, விருத்த சேதனம் பண்ணும் என்றாரு. விருத்த சேதனம் உன்னோட சன்னதிகள் யார் யார் பண்றாங்களோ அவங்க தான் யாராவாங்க, என்னோட சன்னதி ஆவாங்க. அது ஒரு சிம்பிள், அது ஒரு சைன். ஆமென். இப்ப நம்ம விருத்த சேதனம் பண்ணப்படலையே, யார் யார் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க தான் யாராக முடியும், ஆபிரகாம் சன்னதி ஆக முடியும். அந்த வசனம் படிச்சிருக்கோம் நம்ம. அது எப்போ இருந்துச்சு? பழைய ஏற்பாட்டுல வரைக்கும் இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. எப்போ புதிய ஏற்பாடுல ஏசப்பா வந்துட்டாரோ அந்த விருத்த சேதனத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இங்க ஏன்னா பாடியில ஆண்டவர் ஒரு சைனா வைத்திருந்தார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அவங்க யார் யார் ஆகும், அவங்க தான் பிள்ளை ஆக முடியும், அவங்க தான் ஆவி உயிர் வர முடியும். எப்போ ஏசப்பா வந்தாரோ
ஏசப்பா தான் அவரே கொடுத்துட்டாரு, பாடி கட் பண்ணிக்கினாரு நமக்காக. ஹalleluya. நம்மள கட் பண்ண வைக்காம அவரே கட் பண்ணி அவரோட ரத்தத்தையே கொடுத்துட்டாருங்க. ஹalleluya. அவரே நமக்கு ஒரு சைனா மாறிட்டாரு. இப்ப நம்ம எப்படி சொல்லலாம், எங்க ஏசப்பா எனக்காக மரித்திருக்கிறாரு, எனக்காக உயிர் வந்திருக்கிறாரு, அவரோட ரத்தத்துல நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், இதுதான் என்னோட விருத்த சேதனம், இதுதான் என்னோட சைன். அவங்க தான் யாரு? ஆபிரகாமோட சன்னதி யாரார்கள்? ஆமென். இதுல எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? யார் ஆபிரகாம் சன்னதி, யாரு பிசாசோட சன்னதி? எப்படி இது டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? யாரு ஒரு மனுஷன் உண்மையாகவே இந்த சரீரத்துக்கென்று வாழாமல் சீஷர்கள் போல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு தன்னை தானே வெறுத்து ஆண்டவருக்குனே யாரு வாழ்றானோ, மத்தேயுல வசனம் சொல்கிறது போல, மேத்யூ படிங்க, 11ஆம் அதிகாரம், not 11ஆம் அதிகாரம், 16, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது ஏசப்பா தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், ஒருவன், இது மற்றும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், எத்த பின்பற்ற விரும்பினாலும் ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த ஆவி மனுஷனை உயிர் வர வைக்க விருப்பம் இருந்தால், ஹalleluya, அவன் என்ன செய்யணுமா? படிங்க. விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து, தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்ற கடவன். படிங்க நெக்ஸ்ட். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஹalleluya. தன்னோட ஜீவனை என்ன பண்ணுவானா? இழந்து போவானா? யார் நிமித்தம்? ஏசப்பா நிமித்தம் அவன் இழந்து போவான். எப்படி என்றால், இப்ப ஆண்டவர் இங்க சொல்ல வரல, உனக்கு உலக காரியங்கள் எல்லாம் நீ விட்டுறணும், நீ ஏழ்மையா இருக்கணும், நீ ஒண்ணுமே உனக்கு இருக்கக்கூடாது, இத்த ஆண்டவர் இங்க சொல்ல வரல. ஆமென். எப்போ இந்த ஜீவன்னா உள்ள இருக்கிறவன், சோல் மேன், அவன் தான் இருதயம். இந்த இருதயத்துக்கு என்ன இருக்கக்கூடாது? ஆசை, பாசம், நேசம். ஆமென். பொருட்கள் மேல ஆசை, பதவி மேல ஆசை, காசு மேல ஆசை, நிக மேல ஆசை, எல்லாத்து மேலே ஆசைகளை விட்டு மனைவி காட்டிலும், பிள்ளைகள் காட்டிலும், கணவன் மனைவி காட்டிலும், அப்பா அம்மா காட்டிலும், எல்லார் காட்டிலும் ஏசப்பா மாத்திரம் யாரு நேசிச்சு 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 நேசிச்சு, ஆமென், இது முடியும், ஆகும். அவருக்காகவே இந்த இருதயம் வாழும். அவர்கள் தான் யாரா வந்தாங்க? தெய்வத்து இது சீஷர்கள் வந்தாங்க, அவங்க குடும்பத்தை எல்லாம் விட்டு வந்தாங்க. பாலாப்பா வந்தாரு, தன்னோட வேலை, பதவி, பேரு, புகழ், ஜனங்க, சொத்து பத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் டெமாஸ்கஸ்ல கூப்பிடுறாரு. ஆமென். அப்போ இறங்குறாரு. இன்னைக்கு பரலோகத்துல நம்ம ஆவியானவர் அப்ப ஏசப்பா பிதாவோட சந்தோஷமா இன்னைக்கு வீட்டு கொண்டு நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஹalleluya. அவர்களோட வசனங்கள் தான் நம்ம இப்ப பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்ப பேசுற நாமும் இந்த வசனத்தை யார் தேர்ந்தெடுக்கிறார்களோ, மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னோட ஆவி உயிர் வரணும், உள்ள இந்த ஆவின்னு ஒண்ணு இருக்கிறான், அவனுக்கு தினந்தோறும் வாழ்க்கையில 24 மணி நேரத்துல அவனை கண்காணித்து அவனை எங்கேயும் விடாமல், அவன் ஒரு பொறுப்பாக நிமிஷம் நிமிஷமா எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் யாரு பாதுகாத்து வந்துட்டே இருக்கிறான். அவனை என்ன பண்ணக்கூடாது? எது பத்தியும் யோசிக்க விடக்கூடாது, தேவையில்லாது பேச விடக்கூடாது, யோசிக்க விடக்கூடாது, பார்க்க விடக்கூடாது, இச்சிக்க விடக்கூடாது. அவன் யாரு இதை கண்காணிச்சு கர்த்தருக்குன்னே வாழ வைக்கிறான். யாரு? நான் சரீரத்தை நான் சொல்லவில்லை, ஏன்னா சரீரம் போய் உழைக்கணும், அவன் போய் காசு சம்பாதிக்கணும், வெளியே போகணும், எந்திரிச்சுக்கணும், உக்காரணும், பேசணும், தூங்கணும், சாப்பிடணும், நிறைய வேலைகள் உண்டு. இந்த உள்ள இருக்கிற மனுஷனை
யாரு இதுதான் யாரும் பார்க்க முடியாது இல்லையா? அந்த மனுஷனை இன் சீக்ரெட் உள்ளவே சீக்ரெட்டா உட்கார்ந்து இருக்கிறான். அவன் யாருக்கும் அவன் தெரிய மாட்டான். இதை என்ன பண்ண விடக்கூடாது, பாவம் பண்ண விடக்கூடாது. அதுதான் தன்னை தானே வெறுக்கணும். உள்ள இருக்கிறவனை வெறுக்க வைக்கணும். இப்ப நான் இப்ப சொல்றோம், நம்ம இப்போ எது மேலயும் ஆசைப்படாதுன்னு சொல்றோம். இப்ப நீங்க சொல்றீங்க ஆமா நான் ஆசைப்பட மாட்டேன்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா உள்ள இருக்கிறவன் ஆசைப்பட்டுட்டு இருப்பானே, இந்த பொருள் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பானே, இத பாக்குறதா யார்? ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாக்குறாரு இல்லையா? ஆண்டவர் பார்த்து யார் ஊழியக்காரர்களை நியமிக்கிறார்களோ அவங்க மத்தியில வந்து உக்காராரு இல்லையா? அவங்க கண்காணிச்சு சொல்லணும். யார கண்காணிக்கணும்? தன் சரீரத்தை இல்ல, தன் இருதயத்தை. அவனோட இருதயத்துள்ள போய் பார்க்கணும் என்னன்னு. அவனுக்கு உலக ஆசை இருக்குதா? அவன் உலகம் வேஷம் அவனுக்குள்ள இருக்குதா? கர்த்தருக்கென்று வாழ்றானா? உலகத்துக்கு என்று வாழ்றானா? யார் இருக்குது அவனோட? இத்தை ஊழியக்காரன் கண்காணிக்கணும். ஆமென். அப்ப என்ன பண்ணாவன்? அவனுக்கு இந்த மனுஷனுக்கு அவனோட ஜீவனை விட்டு கொடுக்கிறான். அவனோட ஆசைகள் விட்டு கொடுக்கிறான் பாருங்க. அதுதான் இந்த வசனம். தன்னோட ஜீவனை அவன் இழக்கணும். அவனோட ஆசை பாசங்கள் இழக்கணும். ஆமென். அதான் படிச்சாங்க. என்ன அந்த வேர்ட் படிங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். பாருங்க, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். அப்ப இது எதை பத்தி சொல்லுது? தன் ஜீவனை. இங்க ஜீவன், இந்த ஜீவனோட ஜீவன் யாரு? இந்த ஜீவனோட ஜீவன் யாரு? ஆவி. இந்த ஜீவனை ரட்சிக்க யாரு விரும்புகிறானோ அதை எழுந்து போவான். அதை என்ன பண்ணுவான்? எழுந்து போவான். எத்த இழந்து போவான்? உலக காரியங்களை எழுந்து போவான். இந்த ஜீவன் என்ன பண்ண? உள்ள இருக்கிற மனுஷன், இந்த மனுஷனை உயிர் வர வைக்கணும் என்றால் உலக காரியங்களை விட்டு கொடுக்கணும். உலக ஆசைகளை விட்டு கொடுக்கணும். ஆமென். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். என்னது ரட்சிப்புனா? இன்னைக்கு ரட்சிப்புன்றது சாதாரண காரியம் ஆயிட்டு இருக்குது. 2 நாள் புதுசா சர்ச்சைக்கு வந்தாங்களா? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டியா? ஏற்றுக்கொண்ட. நீ தினந்தோறும் சர்ச்சுக்கு வரியா? வருவேன். இந்த ஒயிட் ட்ரெஸ் போடுறியா? போடுறேன். அந்நிய பாஷை பேசுறியா? பேசுறேன். ரட்சிப்பு வந்துச்சு. இன்னைக்கு அப்படி ஓடிக்கொண்டு இருக்குது. இல்லப்பா, கண்காணிக்கணும். உள்ள இருக்கிறவனை கண்காணிக்கணும். அந்த மாதிரி ஒரு வரங்களையும் அந்த மாதிரி ஒரு பவரையும் ஆண்டவர்கிட்ட வாங்கணும். என்ன ஒரு பவர் வாங்கணும்? அந்த ஊழியக்கார ஆத்துமா உத்தரவாதத்தின் பவர். ஹல்லேலூயா. இந்த ஜீவனுக்கு உயிர் வர வைக்கிற ஒரு பவர். இந்த மாம்சத்துக்கு உயிர் வந்து இருக்குது தன்னோட பெற்றோர்கள் நிமித்தம் மனுஷனுக்கு. இதுக்கே அவன் என்ன பண்றான்? ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறான், கொடுத்துட்டே இருக்கிறான். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. உள்ள காசு இல்லையா? அப்போ ஜெபம் பண்ற, போ போ. உனக்கு நல்ல காரியம் நடக்கும், போ. உனக்கு இது நடக்கும், போ. உனக்கு அது நடக்கும், போ. கல்யாணம் நடக்கும், பிள்ளை பிறக்கும், வியாதி மாறும், இத்த மாறும், அத்த மாறும். ஏசப்பா அதுக்காக வரலப்பா. அவர் வந்தாரு, வியாதிகளை சுகமாக்குனாரு, பேய்களை ஓட்டுனாரு, எல்லாமே பண்றாரு. எங்க அந்த ஜனகம் எங்க போனாங்க? லாஸ்ட்ல நின்று இந்த சீஷர்கள் ஒண்டிதான். ஆமென். ஹல்லேலூயா. மாம்சத்துக்கு செய்யறது பெரிய விஷயம் இல்ல. ஜெபம் பண்ணு, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு ஜெபம் பண்ணுன்னு. மாம்சத்துக்கும் ஜெபம் பண்ணு. ஏன்னா மாம்சம் வாழ்ந்தாதான் அவன் உயிர் வர முடியும். மாம்சத்தை வாழ வச்சாதான் இந்த மனுஷனா உயிர் வர வைக்க முடியும், ஆவிய உயிர் வர வைக்க முடியும். மாம்சத்தை வாழ வைக்கலன்னா இவன் எப்படி ஆவிய உயிர் வர வைக்குவான்? இவனுக்கு பலன் கொடுத்தாதானே இவன் போய் அடக்குவான் ஆவிய. புரியுதா பேசுறது? உள்ள இருக்கிற ஆவிகளை அடக்கி பிசாசுகளை வர வச்சு என்ன பண்ணுவான்? பெலனால் ஆவிய உயிர் வர வைப்பானே. இது மாம்சத்துக்கு பெலன் இல்லைன்னா, எனக்கு ஆகாரம் இல்ல, போட்டுக்க வஸ்திரம் இல்ல, வீடு இல்லைன்னா இவன் எப்படி உயிர் வர வைக்குவான்? அதுக்காகவும் ஜெபம் பண்ண சொல்றாரு ஊழியக்காரர்களை. இதுக்கும் பண்ணுப்பா. ஆனா முக்கியமா இங்க வந்து இருக்கிறது இந்த மனுஷனை உயிர் வர வைக்க. ஹல்லேலூயா. உன் ஜீவனை நீ இழந்து போவ, உன் ஆசைகளை நீ இழந்து போவ. யாரு கர்த்தர் வேண்டும் என்று சொல்கிறார்களோ தனிப்பட்ட வாழ்க்கையில வேர் பிரிந்து உலகத்துக்கு பயப்படாம, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், உலக மனுஷரை பார்க்காமல், ஆஸ்தி பாசிகளை பார்க்காமல், பேர் புகழை பார்க்காமல், ஒரு அவமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு கர்த்தருக்கென்று யாரு வேர் பிரிஞ்சு ஒரு ஹம்பலா தாழ்மையா யாரு வாழ்றார்களோ, மேல இல்லைங்க அப்படியே தாழ்மையா ட்ரெஸ் போட்டுக்கணும், ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே இப்படி இருக்கிறது இல்ல. உள்ளும் சொல்றேன் நான். அவன் இன்னொரு மனுஷனா இருக்கிறான்,
ஆமென். அப்ப அவன் இல்ல நெக்ஸ்ட் அது படிங்க. எழுந்து போகிறவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அதை கண்டடைவான். ஹல்லேலூயா. என் நிமித்தம் யார் இழந்து போறானோ இந்த உயிரை கண்டடைவான். என்ன பண்ணி உக்காந்து இருக்கிற? ஆமென். என்னங்க பாத்துட்டு இருக்கிற? ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? இந்த லாஸ்ட் வசனம் படிச்சு முடிங்க. எல்லாருக்கும் அது பயாடா, அதனால தான் ஃபுல்லா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோன்னு சொல்லுங்க. ரோமன்ஸ் 8 வசனத்தை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ரோமன்ஸ் 8:5. There is no condemnation now. தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க சீக்கிரம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியதை சிந்திப்பார்கள், ஆவியின்படி நடிக்கிறவர்களோ ஆவியின்குரியதை சிந்திப்பார்கள். ஆமென். மாம்சத்தின்படி யார் அப்ப நடக்கிறார்களோ மாம்சத்தின் சிந்தனை என்னவாதான்? மரணமாவதா? அப்ப யார் மரணம் ஆகுது? ஊழியக்காரர் சொல்றாரா? யார் மரணம் ஆகுது? படிங்க வசனம். நீங்க சொல்லுங்கன்னா எல்லாம் சத்தமே வெளியே வரல, மெதுவா சொல்லிட்டு இருக்கிறீங்க. படிங்க. அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளே சிந்திக்கிறார்கள். எது படிக்கிறாங்க? ரோமன்ஸ் 8:5. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளே சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளே சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனமும் சமாதானமும். புரிஞ்சுச்சுங்களா? மாம்ச சிந்தனை இங்க என்ன? மரணம். யார் மரணம் ஆகுது? ஆவி. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வசனம் உங்களுக்கு 1000 தடவை சொல்லியாச்சு. எப்போ மாம்ச சிந்தனை வருதோ, மாம்சத்துக்காக யார் முக்கியத்துவம் கொடுத்து அவனோட வாழ்க்கையை நடத்துறானோ, வேஷம் கொள்கிறானோ, அவன் யாராய் மாறுவான்? கர்த்தருக்கு பகையாளியாய் மாறுவான், விரோதமாய் மாறுவான். கர்த்தர் விரோதமாய் மாறுறாரு. ஆமென். படிங்க. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான. யாரு? தேவனுக்கு விரோதமான பகை. ஆமென். அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. பாருங்க, இந்த மாம்சம் என்ன பண்ணுதான்? தேவனோட நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவே படியாது, அவரோட ரூல்ஸுக்கு கீழே படியாது இந்த மாம்ச சிந்தனை. புரியுதா? எல்லாமே கர்த்தருக்கு விரோதமா தான் பண்ணும். உலக காரியங்களை செய்யும், அநியாயம் பண்ணும், அக்கிரமம் பண்ணும், பெருமை பண்ணும், பொறாமை பண்ணும், எரிச்சல் படும், கோவப்படும். புரியுதுங்களா? ஒளிஞ்சு எல்லாமே செய்யும், இச்சிக்கும், பொருட்கள் ஆசைப்படும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது தன்னை பெருசா காட்டும், பெருசா பேசும், பெருமையா பேசும், வெறும் மாம்சத்தை பத்தியே பேசும். அவனோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் அவனோட பிள்ளை எப்படி முன்னுக்கு வரணும், அவனோட குடும்பம் எப்படி நல்லா இருக்கணும், 4 பேர் மத்தியில எப்படி பெருசா வரணும், சேலஞ்சா எப்படி வாழ்ந்து காட்டணும். இதுதான் மாம்ச சிந்தனை. இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். எந்த ஒரு சிந்தனை கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. புரியுதா? விரோதமான பகை. இந்த ஒரு பகை மாம்சம் இந்த மனுஷனுக்கு உயிர் வர வைக்க முடியாது. அவர் ரட்சிக்கப்பட்டவர் இல்ல. இன்னைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டு டிவி பாக்குறாங்க, போய் சொல்றாங்க, பெருமைப்படுறாங்க, கோவப்படுறாங்க, இச்சிக்கிறாங்க, பொருள் ஆசை, பகைங்கோ, வெறுப்பு, விரோதங்கோ, குரோதங்கோ, அநியாயம், அக்கிரமம். புரியுதா? ஆமென். தேவையில்லாத யோசனைகள் பெருசா வந்துடணும். சேலஞ்சின் வாழ்க்கை, குடும்பத்துக்கு குடும்பம் ஆகுறதுல ஒருத்தர் மேல ஒருத்தர் போட்டி பொறாம, இந்த பகையங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டவன் செய்யறான். அப்ப எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்? கூடாத காரியம், ஆண்டவருக்கு பிடிக்காது, அவன் விரோதியா இருக்கிறான். மாம்சத்தின் இந்த யோசனைகள். அப்ப அவன் உயிரை வரல. அப்ப அவன் உத்தரவாத ஆளி. அவன் என்ன பண்ணி இருக்கான்? அந்த ஊழியக்காரங்க போய் சொல்லி இருக்கிறாங்க, உயிர் வந்துட்ட, உயிர்னு ஒண்ணு இருக்குதுன்னு கூட தெரியுதா என்னன்னு தெரியல. நீ ரட்சிக்கப்பட்டுட்டானு இல்லப்பா, முடியாது, இது வரவே கூடாது.
இந்த ஒரு காரியங்கள், இந்த ஒரு சுபாவம் இருக்கவே கூடாது. அது எப்படி வராது? ஆமா அத்தா சத்தியம், Amen. Hallelujah. அப்படிதான் இருக்கணும். அப்படி ஊழியக்காரங்க இருந்து காட்டினாங்க, ஆண்டவருக்கு நடந்து காட்டுறாங்க, தாழ்மையா இருந்தாங்க, உண்மையா இருந்தாங்க, நீதியா இருந்தாங்க, உத்தமமா இருந்தாங்க, தெய்வ பயத்தோட இருந்தாங்க, பொறாமப்படல, எரிச்சல் படல, பெருமைப்படல, காசாசப்படல, பதவி பேர் புகழோட வாழணும்னு ஆசைப்படல, தாழ்மையா வாழ்ந்து கிழிஞ்ச துணியை போட்டு செத்தாங்க, மறைச்சாங்க ஆண்டவருக்கு. இதே மாதிரிதான் ஒருவன் என்னை பின்பற்ற கடன், அவன் அப்படிதான் ஆண்டவர் ரத்த சொல்றான். உன்னை வெறுக்கிறியா, வரியா, இதான் வசனம். அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன், அவன் தான் உயிர் வரவன். ஹல்லேலூயா. அப்ப கீழே வசனம் என்னன்னு சொல்லுது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க பாருங்க. மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இங்க உனக்கு இந்த சபையில இதுதான் வசனத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. மாம்ச காரியம் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். உன் வாழ்க்கையில போய் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, எச்சல் இருக்கக்கூடாது, ஊர்க்கதை இருக்கக்கூடாது, கேலி இருக்கக்கூடாது, கிண்டல் இருக்கக்கூடாது, டிவி பார்க்க கூடாது, எங்கேயும் அநியாயமா போக கூடாது, தேவையில்லாத இடத்துக்கு போய் உட்கார கூடாது, புரியுதா? மேக்கப் போடக்கூடாது, ஆடம்பர வாழ்க்கை செய்யக்கூடாது, ஆடம்பரமா இருக்கக்கூடாது, பண ஆசைப்படக்கூடாது, பேர்ப்புகளை எதிர்பார்க்க கூடாது, பெருசா இருக்கணும்னு யோசிக்க கூடாது. This is a rule here from God. வெறுத்த ஒரு ஜீவியம் எல்லாமே வாங்கிக்கோ, பொருட்களை வாங்கிக்கோ, யூஸ் பண்ண, தூக்கி போட, அது மேல இருக்காத, எடுத்து ஷோ காமிக்காத, பெருசு எல்லாரும் காமிக்காத, அடங்கு, தாழ்மையாயிரு. ஒருத்தர் துப்புறனா வாங்கிக்கோ, பொறுமையா பேசு, விட்டு கொடுத்து பேசு, பெருமையின் வார்த்தைகளா பேசாத, வாய் திறக்கும் போது விட்டு கொடுத்த வார்த்தையாய் பேசு. ஒருத்தவங்க கிட்ட பெருமையின் வார்த்தை பேசுறானா பரவாயில்ல, அடங்கி இப்போ ஒண்ணாக மாட்டேன், அவனுக்கு சிறைக்கு சமமா நிக்காத. நீயும் பெருசா நானும் பெருசா காட்ட இங்க அலோடு இல்லாது, எங்க அலோடு இல்ல. இந்த ஆவி உயிர் வந்திருக்கிற இந்த ஊழியக்காரர்கிட்ட அலோடு இல்ல. நீ அதுக்காக தானே வந்திருக்கிற, நீ அதுக்காக தானே வந்திருக்கிற. எதுக்காக? ஆவி உயிர் வரணும் என்று வசனம் படிச்சாங்க. மாம்ச காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்காதான். பிரியப்படுத்த ஆண்டவரை, தாழ்மையாயிரு. அப்புறம் சீக்கிரம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், தேவனோட ஆவி உங்களில் வாசமா இருந்தால், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீங்க. தேவனோட ஆவி யாரு? ஆவியானவர் அப்பா. இதோட பாத்தீங்க, காட் ஸ்பிரிட் இருக்குல்ல, தேவனோட ஆவி உங்களில் இருந்தால் அவர் தான் ஆவியானவர் அப்பா. தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, தேவனுக்குன்னு ஒரு ஆவி இருக்குது, தேவனுக்கு ஒரு சரீரம் இருக்குது. இந்த சரீரம் தான் ஏசப்பா, இந்த ஆத்மா தான் பிதாப்பா, இந்த ஆவி தான் ஆவியானவரப்பா. தேவனோட ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு ஜாயின் ஆக மாட்டீங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. புரிஞ்சுச்சா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் இல்ல. ஹல்லேலூயா. ஏசப்பாக்கு ஒரு ஆவி இருக்கு. ஆவியானவரப்பா யாருக்குள்ள இல்லையோ, அப்ப ஆவியானவரப்பா வரணும்னா அவன் என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறக்கணும். முதலாவது பிறந்திருக்கிறவன் இல்ல, ஆவியானவரப்பாவும் இல்லைன்னா அவன் யாரா இருக்க மாட்டான்? கிறிஸ்து உடையவன் இருக்க மாட்டான். புரிஞ்சுச்சுங்களா? இங்க அந்நிய பாஷை பேசுறதோ, ஆவியில எகிரி குதிக்கிறது இல்லையோ, ஆவியானவரப்பா வந்துட்டாருன்னு இல்ல. ஆவி உயிர் வந்தாத்தான், ஏசப்போட ரத்தம் வந்தாத்தான். முதலாவது அதுக்கு என்ன பண்ண? இந்த சரீரத்தின் பாவத்தை, மாம்சத்தை அழித்தால் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க உயிர் வருமா இல்லையான்னு ஆண்டவர் பார்க்குவாரு. சத்தியம் என்றது சும்மா ஈஸி இல்ல, யாருக்கு எடுத்தாலும் ஆண்டவர் வந்துருவாருன்னு. ஆண்டவர் வரணும், அதே மிகப்பெரிய ஒரு கஷ்டம். காப்பாத்துவார் ஆண்டவர் உலகத்தை, ஆனா வரணும், வரணும், உள்ள வரணும். இந்த உள்ள வருது ரொம்ப 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 கூடாத ஒரு காரியம். அதனாலதான் வசனம் சொல்றது, ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்துல மிகவும் சந்தோஷம். ஒரு நாள் தான் சொல்லுது, நிறைய பேர் சொல்ல. ஹல்லேலூயா. படிச்சுட்டீங்களா? ஆமென். முடிஞ்சுச்சு அந்த வசனம், ஆயிடுச்சு இல்லைங்களா?
9 ஒண்டி படிச்சிருங்க, முடிச்சிடுறேன். 8, 9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருக்கும். அன்றியும் இயேசு கிறிஸ்து அப்பாவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப இப்படி படிச்சுட்டு போனாங்களே, எதனா புரிஞ்சுச்சா? சும்மா கேட்டுன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. இதுலதான் ஆன்சரே இருக்குது. என்னன்னு படிச்சாங்க இப்போ? மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தா பாருங்க, இப்போ ஏசப்பா நமக்குள்ள வரணும். எப்படி வருவாரு? அவரோட ரத்தத்தின் மூலியமாக, இந்த ஆவி உயிர் வர்றது மூலியமாக ஏசப்பா உள்ள வராரு. மனுஷன் உள்ள வராரு, பார்க்க முடியாது இல்லையா? உள்ள வந்துட்டாரு. நெக்ஸ்ட், உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் இந்த சரீரமானது என்ன ஆயிடுதான்? பாவத்தின் நிமித்தம் மரித்து போகுது. அப்படின்னா இந்த சரீரம் செத்துறது இல்ல. இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற எல்லா சுபாவங்கள், ஆமென், எல்லா சிந்தனைகள் கெட்டது யார் மறைத்து போறது? பிசாசானவன். அவன் வைத்திருக்க, அவன் உருவாக்குனா இல்லையா? அப்ப படிச்சீங்க இல்லையா? ஜான் 8:44. உருவாக்குனா இல்லையா அந்த சிந்தனை? ஆமென். சுபாவத்தை உருவாக்குனா இல்லையா? அவன் வந்து உருவாக்குனா இல்லையா? அவன் என்ன பண்றான்? வெளியே போறான். ஆமென். அப்போ உனக்குள்ள இருக்கிற எல்லா சுபாவங்கள் மறைத்து போகுது, மாம்சத்துல இருக்கிறது. நெக்ஸ்ட், சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயோ ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருக்கும். பாருங்க, ஆவி என்னதான்? ஜீவன் நிமித்தமாய். அல்லேலூயா. நீதி நிமித்தமா என்னதான்? ஜீவன் வருதான். அல்லேலூயா. உயிர் வருதான். அல்லேலூயா. அப்போ என்ன பண்றோம்? அப்போ உள்ள இருக்கிறவனை வெளியே அனுப்பணும் முதலாவது. அப்போ வெளியே அனுப்பணும்னா அவன் சுபாவத்தையும் சிந்தனையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மாறணும். நெக்ஸ்ட், அன்றியும் இயேசு கிறிஸ்து அப்பாவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி. பாருங்க, இப்போ ஏசப்பாவை மரித்தோர்ல இருந்து என்ன பண்ணாரு ஆண்டவர்? யாரு எழுப்புந்து ஏசப்பாவை? அல்லேலூயா. அப்ப ஏசப்பாக்கு ஆவி யாரு? ஆவியானவர் அப்பா என்ன பண்ணாரு? எழுப்பினவர். எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் பாருங்க, எவ்வளவு அழகா வசனம் சொல்லுது இல்லையா? கிளீனா புரியுற மாதிரி. புரியுதா? ஏசப்பாக்கு யாரு ஆவியை மரித்தவர்? அவர் மரித்திருக்கும் போது யார் உயிர் வர வைத்தது? அந்த ஆவியானவர் அப்பா உனக்குள்ள இருந்தால். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஏசப்பா வரணும், ஆவியானவர் அப்பா வரணும், இதாப்போ வரணும். உங்களில் இருந்தால் வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பாருங்க, சாவுக்கு ஏதுவா இருக்கிறவரோட சரீரத்தையும் யார் ஏசப்பாவை உயிர்ப்பித்தாரோ அவர் வந்து என்ன பண்ணுவாரா? உயிர்ப்பிப்பாரா. இந்த சரீரம் ஒரு நாள் என்ன ஆயிடும்? இங்க ஆவி உயிர் வராவிட்டால் என்ன ஆயிடும்? பாதாளத்துக்கு போகுமே, செத்ததாக போயிடுமே, நீ மரித்தவர்களாய் மாறிடுவே. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆமென், மரித்தவர்களாய் இருக்கிறாங்க. தன் சரீரம் ஒண்டிதான் வாழ்ந்து உள்ள இருக்கிற மனுஷன் செத்து போயிருக்கிறான். ஸ்பிரிச்சுவலி டெட்டா இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமா என்ன சொல்றாரு? ஆவியானவர் அப்பா வரும்போது உன் மாம்சத்தை என்ன பண்றாரா? அதுல இருந்து விடுவிக்கிறாரா. ஆமென். மரித்து போர்ல இருந்து விடுவிக்கிறாரு. ஹல்லேலூயா. சரீரம் ஆவி, ஆத்மா சரீரம் ஆவி ஒண்ணுதான். ஆமென். அப்படின்னா வசனம் வந்து என்ன பண்ணுது? எதிரா ஒண்ணு சொல்லும். இப்போ சரீரம் செத்து போகிறதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? விடுவிப்பாரு. ஆவியானவர் அப்பா விடுவிப்பாரு. ஹல்லேலூயா. இது எப்போ? ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் சொல்ற மாதிரி இல்ல. இன்னைக்கு நாங்க இந்த வசனத்தை நாங்க எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்னா இன்னைக்கு ஆவி உயிர் வந்து இருக்கிறவங்க.
இந்த ஆவி யார் உயிர் வந்திருக்கிறார்களோ அவங்க தான் இந்த வசனத்தை எடுக்க முடியும். அவங்களுக்கு தான் இந்த வெளிப்பாடு தெரியும். ஆமென். திடீரென்று இதோ இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற ஆன்லைன்ல நம்ம யாரு, நம்ம என்ன வசனங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்று புரியாது. போக போக நம்மளோட ஆழங்கள் புரிய வரும். ஹல்லேலூயா. நம்மளோட முக்கியத்துவம் எங்க முக்கியம், நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த சபை என்ன அதுன்னு புரிய வரும். ஹல்லேலூயா. நம்மளோட போதனை முழுக்க 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 ஆவின்ற மனுஷனுக்கு. ஹல்லேலூயா. நிறைய ஆழங்கள் உண்டு. பேய்கள்ல எத்தனை விதமான பேய்கள் உண்டு. தேவ தூதர்களை எவ்வளவு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. மனுஷன் எதுக்காக இந்த உலகத்துல வந்தா, இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த வசனத்தை, இந்த மனுஷன் என்ன பண்ணணும், அவனுக்குள்ள யார் யார் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யணும், எப்படி உயிர் வரணும். ஆமென். உயிர் வரணும்னா அது யார் உத்தரவாதம் எடுக்கணும், யாருனால முடியும், அவங்க எப்படி பரலோகத்துக்கு போக முடியும், பரலோகத்துல எவ்வளவு பரலோகம் உண்டு, எவ்வளவு லெவல்ஸ் உண்டு, ஏசப்பா பிதாப்பா ஆவியானவர் அப்பா எப்படியா இருக்கிறாங்க, அவங்க இப்ப எப்படியாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏசப்பாக்குள்ள ஓடுற ரத்தம் எப்படியா இருக்குது, அவர் எப்படியாய் ஒரு மனுஷனுக்குள்ள எங்க வந்து உட்காருவாரு. ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள தன்னுடைய குரோமோசோம்ஸ்லயும் தன்னோட ஜீன்லயும் ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் வருவாரு. இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். இதெல்லாமே நம்ம என்ன பண்ணணும், கூடிய சீக்கிரம் இது ஆன்லைன் மூலியமா தெரிவிக்கணும். ஹல்லேலூயா. யார் கேட்கிறார்களோ கேட்கலையோ, ஆமென், ஒன்னும் பிரச்சனை இல்லை. கேட்கிறவங்க சந்தோஷப்படுங்க, அதன் மூலியமா பலன் அடைங்க. உன்னோட வருங்கால சன்னதிக்கு இது பயனுள்ளதா ஆகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனம் இப்ப நான் எடுத்த வசனம், கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி நான் செலுத்துகிறேன். இந்த வசனம் ஆவி உயிர் வர ஒரு வசனம். இப்பதான் சொன்னேன், நாங்க இந்த வசனம் எடுக்கிறேன்னா ஒரு தனி மனிதனாய் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டில்ல. தனி மனிதனானா சரீரமும் ஆத்மாவை வைத்து எடுத்துக்கொண்டில்ல. ஆமென். ஆவி உயிர் வர வைத்து. ஹல்லேலூயா. வசனம் படிச்சாங்க, ரோமன்ஸ் 8ல படிச்சாங்க, கிறிஸ்துவை எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். இதோ கிறிஸ்துவை எழுப்பின ஆவி, ஆவியானவர் அப்பா பிதாப்பா ஏசப்பா இதோ உங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதை யாரும் பார்க்க தேவையில்லை, கேட்க தேவையில்லை. நீங்க நம்பி வர்றவங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நம்புறவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீ இதன் மூலியமாய் பலன் அடைறியா, உன்னோட ஆவி செத்து போயிருக்கிறவன் உயிர் வரணும் பாரு. வசனம் சொல்லியாச்சு, உயிர் வரணுங்க. ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. அதை பிறக்கணும்னா ஸ்டேஜஸ் உண்டு, லெவல்ஸ் உண்டு. அந்த ஆத்மாவை எடுத்து அவனுக்குள்ள ஆவிகளை எடுக்கணும். அந்த ஆவிகள் எடுத்து இருந்து ஆத்மாவை பிடுங்கணும். அத்தை பிடுங்கி Hebrews 13:17 போல. வாட் என்ன அந்த வசனம், வாட் இட் சேஸ். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா யாரா இருக்கிறாங்க, உத்தரவாதமா இருக்கிறாங்க. இதோ இந்த சபையில உனக்கு உத்தரவாதமாய் நாங்க இருக்கிறோம். யாருக்கு? உன் சரீரத்தின் மாம்ச மனுஷனுக்கு இல்ல, இதோ உன்னோட ஆத்மா. இந்த ஆத்மாக்கு தான் உயிர் வரணும், அவன் தான் ஆவி. ஹல்லேலூயா. படிங்க. ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழுந்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்லாமல் சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். என்னன்னு சொல்லுது, அவர்களுக்கு என்ன பண்ணுமா, கீழ்ப்படைந்து அடங்கணுமா. ஹல்லேலூயா. இப்ப சொல்லி கொடுக்கிற நாங்க இது அப்பா அம்மான்னு கூப்பிடுற, உனக்கு அப்பா அம்மாவாய் நாங்க இருக்கிறது உன்னோட ஆத்மாக்கு. ஏனென்றால் இந்த ஆத்மாவை நாங்க உயிர் வர வைக்க போறோம். அதுதான் ஆவி. உன்னோட சரீரத்தை, உன்னோட வம்சத்தின் பெற்றோர்கள் அப்பா அம்மா உனக்கு உயிர் வர வச்சாச்சு. உன் சரீரத்தை அவங்கள நீ அப்பா அம்மான்னு கூப்பிடுற. இப்ப இன்னொரு மனுஷனை உயிர் வர வைக்கணும், அதுதான் ஆவி. அவன் நீ அப்பா அம்மான்னு கூப்பிடுற, யார கூப்பிடுற, அது எங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஏசப்பாவை அப்பான்னு கூப்பிடுற, அம்மான்னு கூப்பிடுற. ஹல்லேலூயா. ஏன்னா அவர்தான் இந்த ஆவியோட
ஹெட்டா இருக்கிறாரு. அவர் தான் கமாண்டரா இருக்கிறாரு. அவரோட ரத்தம் இங்க ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த ரத்தம் இதோ உனக்குள்ள வரட்டும். Receive in the name of Jesus. Hallelujah. கர்த்தருடைய காப்பாற்றட்டும். உன்னை காப்பாற்றட்டும். இது ஆவி மனுஷனே உயிர் வா. Hallelujah. Hallelujah. பரலோகத்தின் தேவதூதர்கள் இதோ நின்று கொண்டு இருக்கிறார்களே. கர்த்தரை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்காய் வேலை செய்ய வந்து இருக்கிறாங்க. பரலோகமே திறந்து யார் அந்த வசனத்தை பேசிக்கொண்டு இருக்கிறது? யாரு ஆவியின் வசனங்களை பேசிக்கொண்டு இருக்கிறது? ஆமென். ஆவியின் மனுஷன் யார் அது? தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். சபையில் ஒரு சாட்சியாக நில்லு. உலகத்தின் சாட்சியாக நில்லு. ஹல்லேலூயா. கர்த்தரோட ஆவியானவர் அப்பா இதோ உனக்குள்ள இறங்குவராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரோட வாழ்க்கை காப்பாற்றப்படட்டும். நஷ்டப்பட்டு போகாதபடி, எந்த விதத்திலும் நஷ்டப்பட்டு போகாதபடி, பொல்லாத ஆவிகள் எதுவும் வந்து உன் வாழ்க்கையில கை போடாதபடி, உன்னோட ஆத்மா மனுஷனுக்கு கை போடாதபடி கர்த்தரோட வேலை இதோ இறங்கட்டும். அப்பப்போ நம்ம ஊதிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா அது கர்த்தரோட காற்று. நீங்கள் ஜீவிக்கிறவர் இதோ உன்னோட இறங்கட்டும். கர்த்தரை பார்க்கிறியா? கர்த்தரை பார்க்கிறியா? ஆமென். சர்ச்சுக்குள்ள வந்த பிறக்கும், சபைக்குள்ள வந்த பிறக்கும் ஆண்டவரை பாரு. ஹல்லேலூயா. அவரோட பிரசன்னத்தை உணரு. இங்க இருக்கிறாரு நம்பு. உன்னோடவே முடிந்து போகிற பிறகு உன்னோடவே கொண்டு போ. அவரை உன்னோட வீட்டுக்கு கொண்டு போ. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறியா? சந்தோஷமா இருக்கிறியா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. God bless you. Hallelujah.